எல்லோரும் ஒரு அமைதியான மனநிலையில வகுப்ப கவனிங்க. அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு வந்து பஞ்சதசி. அதுல வித்யாரண்யர் அருளிய சித்ர தீபம் அப்படிங்கிற 6ஆம் அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல கடந்த வகுப்புகள் மூலமா 90 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இந்த சித்ர தீபம் அப்படிங்கிற அத்தியாயத்துல மொத்தம் 270 ஸ்லோகங்கள் என்று நானு ஆரம்பத்திலேயே சொன்னேன். 270 ஸ்லோகங்கள் இருக்கு. நம்ம இப்பதான் 90வது ஸ்லோகம் வந்திருக்கோம். அதாவது இந்த பஞ்சதசி நூல் வந்து ஒரு மிகப்பெரிய விசார நூல். அதாவது நெறைய மார்க்கங்களை ஆராய்ந்து, இங்க ஒரு நல்ல தெளிவ குடுக்கும். அதாவது அத்வைத வேதாந்தத்த ஆழமா ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய சந்தேகங்கள பூரா தீர்த்து வச்சு, இருப்பது இருப்பு மாத்திரமே, பிரம்மம் மாத்திரமே அப்படிங்கிற ஒரு தெளிவு உண்டு பண்ணும். அதுக்கான நெறைய மற்ற மதங்களையும், சமயங்களையும் எடுத்து ஆராய்ந்து பார்த்து, அவர்கள் செய்கின்ற தவறுகளையும் சுட்டிக்காட்டி, அதற்கு நம்முடைய அத்வைத வேதாந்தம் எப்படி மறுப்பு தெரிவிக்குதுங்கிறதையும் புரிய வச்சு, நெறைய விஷயங்கள நாம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப கடந்த முறை வந்து 90வது ஸ்லோகம் வந்து என்ன சொன்னது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ துவைதிகளுடைய மனோபாவம் என்ன அப்படின்னா, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஆத்மா இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய மனோபாவம் பார்த்தோம். அதனால நமக்கு என்ன இவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஆத்மாவும் மனசும் இணைஞ்சிருந்தா, அங்க அறிவு வந்து ஒரு குணமா தான் வெளிப்படுது அப்படிங்கிறது அவங்களுடைய கோட்பாடு. அப்போ அதிலிருந்து அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, ஆத்மாவே வந்து கர்த்தா என்றும், ஆத்மாவே வந்து போக்தா என்பதாகவும் முடிவு செய்து விடுகிறார்கள். அதாவது ஆத்மாவே வந்து செயலை செய்பவன், செயலை அனுபவிப்பவன் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பூர்வ பட்சிகள் பார்க்கிறார்கள். பூர்வ பட்சிகள் என்றால் யாருன்னா, நியாயம், வைசேசிகம் போன்ற மற்ற மார்க்கங்களைச் சேர்ந்தவர்கள் என்று பார்த்தோம். பட் இது நம்முடைய அத்வைத வேதாந்தம் மறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான நானு உதாரணங்களும் உங்களுக்கு சுட்டிக்காட்டினேன். அதுக்கு தான் திரைப்பட ஓமானம். பட் இது பெரும்பாலும் நானு நெறைய உதாரணங்கள் சொல்லிக்கும் போதெல்லாம் இதையே தான் சொல்லுவேன். பட் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது ஒவ்வொரு ஆங்கிள்ல அது புரியும். அது நீங்க புரிஞ்சுக்கிறதுல உங்க மனப்பான்மைய பொறுத்து தான் இருக்குன்னு நான் பலமுறை பேசும்போது சொல்லியிருக்கிறேன். ஏன்னா, ஒரே விஷயம் தான். ஆனா ஒரு டைம் அது ஃபயர் ஆகும். மற்ற டைம் வந்து அது 10 தடவ கேட்டாலும் புரியாது. அப்ப அது எப்பயாவது ஒரு டைம் வந்து நமக்குள்ள போய் அது வேலை செய்யணும் இல்லையா? அதுக்கு பேரு தான் வந்து ரசவாதம்னு பேரு. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மாற்றத்த உட்படுத்தி அந்த மனச வந்து அந்த அறிவு நிலைக்கு கொண்டு போறதுங்கிறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ப்ராசஸிங் மெத்தட் தான். அப்படிதான் நம்ம இத கொண்டு போக முடியும். அப்ப நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் அந்த மனதுக்கான புரிதல் குடுத்துக்கிட்டே வர வர மனசு வந்து அப்டேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் நானு. அப்ப அதத்தான் நம்ம இப்ப இந்த பாதையில பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல நூல்களை விசாரித்து விவேகத்தால நாம் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இறைவன் யார்? என்ற கேள்விகளுக்கான பதிலை வந்து நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கோம். இப்ப அந்த அடிப்படையில சித்ர தீபம் 91வது ஸ்லோகம். சிதி மத்வா சேதனோ அயமிச்சாத் வேச பிரயத்னவான் சாத் தர்மா அதர்ம்யோ கர்த்தா போக்தா துக்காதி மத்வதஹ. இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அறிவு உடையவனாக இருப்பதினால ஆத்மா வந்து சேத்தனன். அவனுக்கு விருப்பு, வெறுப்பு, முயற்சி ஆகியவைகள் இருக்கின்றன. ஆகவே அவனே தர்மம் மற்றும் அதர்மம் ஆகியவற்றின் கர்த்தா. மேலும் சுக துக்கங்களை அனுபவிப்பதினாலே அவனே போக்தாவும் ஆகிறான். அப்படிங்கிற மாரி இந்த ஸ்லோகத்துல பொருள் சொல்லப்படுது. அதாவது நியாயவாதிகள் இருக்காங்க இல்லையா? நியாயம், வைசேசிகம் அப்படின்னு நம்ம 2 தரிசனங்கள பார்த்தோம். அந்த நியாயவாதிகள் வந்து தர்க்கம் பண்ணும்போது இப்படி சொல்றாங்க. அதாவது ஆத்மா வந்து ஒரு சேத்தனன். அப்ப அந்த சேத்தனன்னா அறிவுள்ளவன். அவனுக்கு விருப்பு, வெறுப்பு, முயற்சி எல்லாம் இருக்கும். அவனிடத்துல தர்மம், அதர்மம் ஆகியவளும் இருக்கிறதுனால அவனே வந்து செயல் செய்பவன் கர்த்தா. அந்த செயல்னால சுக துக்கங்களை அனுபவிப்பதனாலே அவனே போக்தா ஆகிறான் என்பதாக இங்க சொல்றாங்க. ஆனாலும் ஒரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, அவனிடத்துல அறிவு இருக்குது. அதனால அவன் சேத்தனன் என்று சொல்றாங்க.
சேத்தனன்னா அந்த அறிவு இருப்பதனால அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதே ஆத்மாவிடத்துல ஆசை இருப்பதினாலே அவன் செயலில் ஈடுபடுகின்றான். அப்ப செயல் செய்வதனாலே புண்ணியமும், பாவமும் உண்டாகின்றன. அதன் பலனை அவனே அனுபவிக்கிறான். இதனால் ஆத்மாவே கர்த்தா, ஆத்மாவே போக்தா என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள் என்பதாக நம்ம இந்த சாஸ்திரத்துல பார்க்கிறோம். அப்ப நான் இது மாரி நெறைய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? இது மாரி ஒவ்வொரு ஸ்லோகத்திலயும் இப்படிதான் அவங்க வந்து ஒரு முரண்பாடான கண்ணோட்டத்துல ஆத்மாவ புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவர்கள் துவைதிகள் என்பதனால, இப்படிதான் அவங்களுடைய கருத்துரைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் இந்த கருத்துரைகள நம்ம தாராளமா மறுக்கலாம். ஏன்னா நமக்கு நல்லாவே புரியுது, கண்டிப்பா ஆத்மாவிடத்திலே கர்த்தா, போக்தா கிடையாது. ஆத்மா வருவதும் இல்லை, போவதும் இல்ல. அதை இவர்கள் ஜீவாத்மா என்று தவறாக புரிந்து கொண்டு, ஆத்மாவை கொண்டு வந்து மனசோட இணைச்சுக்கிட்டு, அந்த ஆத்மாவும், மனசும் இணைஞ்சிட்டா அது கர்த்தா, போக்தாவா இருக்குது, இயங்குது அப்படின்னு இவர்கள் முடிவு செய்கிறார்கள் இல்லையா? ஆனா இங்க நாம அத்வைத வேதாந்திகள் என்ன சொன்னோம் அப்படின்னு நான் உங்களுக்கு நேத்து புரிய வச்சேன். அதாவது இருப்பது அறிவு மாத்திரம் தான். இருப்பு மாத்திரம் தான். ஆனா அது வருவதும் இல்ல, போவதும் இல்லையே. அப்ப எங்கிருந்து இந்த ஜீவிதம் வருது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுதான் ஒரு பிரதிபிம்ப தோற்றம்னு நாம சொல்றோம். அதுதான் இங்க வந்து ஆதிசங்கரனுடைய மாயாவாதம், அப்புறம் அஜாதவாதம் இந்த மாரி நெறைய வாதங்கள நம்ம முன்வைக்கிறோம். ஒவ்வொரு வாதங்களுக்கும் ஒவ்வொரு மகான்கள் வந்து போயிருக்காங்க. இவ மாயாவாதத்த பத்தி ஆதிசங்கரர் மட்டும் தான் பேசுறாரான்னா இல்ல. அதுக்கு முன்னாடி கௌடபாதரும் பேசுறாரு மாயாவாதத்த பத்தி. அப்ப இது மாரி மகான்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஏன் அப்படி புரிய வைக்கிறாங்க? மாயாவாதம்னா என்ன? அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம். தோன்றி மறைவதெல்லாம் மாயை தானே. அதனால மாயாவாதம் என்று பார்க்கணுமே தவிர, நம்ம வேற மாரி மாயைங்கிற வார்த்தைய வந்து தவறா புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அதனால அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்ம அத்வைத வேதாந்தம் அதுல தெளிவாவும் விளக்கம் குடுக்குது. அத நான் உங்களுக்கு புரிய வைக்கும்போது என்ன சொன்னேன்னா, இங்க அறிவு மாத்திரமே இருக்கு. அதாவது விவரமா இங்க அத்வைத வேதாந்தம் வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த நியாயம், வைசேசிகம், பிராபகர்கள் எல்லாம் கூறுவது வந்து, ஆத்மா வந்து அறிவுடையவன் என்று சொல்றாங்க. அதே சமயம் அவங்க பண்ற தப்பு என்னன்னா, அந்த ஆத்மாவினிடத்திலே ஆசை இருக்கு, விருப்பு வெறுப்பு இருக்கு, முயற்சி இருக்கு. அப்புறம் அவனே புண்ணியம் செய்கிறான், பாவம் செய்கிறான். அப்புறம் அவனே சுக துக்கங்களை அனுபவிக்கிறான். அதனால ஆத்மா வந்து கர்த்தா, போக்தா என்று அவர்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று நம்ம இந்த 91வது ஸ்லோகத்துல பார்க்கிறோம். அத இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து இவர்கள் தவறா முடிவு செஞ்சிருக்காங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். யதாத்ர கர்ம வசதः காயாதிகம் முகாதிகம் ததா லோகாந்தரே தேகே கர்மணோச்சாதி ஜன்யதே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறவியில கர்மத்தின் காரணமாக உடல், முகம் முதலியவைகள் உருவாகின்றன. அதைப் போலவே அடுத்த பிறவியிலும் கர்மத்தின் காரணமாக உடல் உருவாகி, அதனுடன் ஆசைகள் முதலிய மனவிகாரங்களும் தோன்றுகின்றன. அப்படின்னு இந்த விஷயத்த சொல்றவர்களும் இதே நியாயவாதிகள் தான். அதாவது அவர்கள் அந்த ஆத்மாவினிடத்திலே இருக்கிற கர்த்தா, போக்தா அடிப்படையில பேசும்போது, அந்த ஜீவாத்மா என்ன பண்ணுது? இப்ப இந்த பிறவியில ஒரு உடம்பு எடுத்துட்டு வந்து வாழ்க்கைய வாழுது. இதுதானே நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். துவைதிகளும் இததானே சொல்றாங்க. நாமளும் இததான் சொல்றோம். ஆனா நாம சொல்லும்போது, இப்ப இந்த ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து போறது யாருன்னு நம்ம புரிய வைக்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றோம். உண்மையிலேயே ஜீவன் கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். உலகம் கிடையாதுன்னு சொல்றோம். அதாவது நீங்க அத்வைதத்துக்கும், மற்ற மார்க்கங்களுக்கும் உள்ள விசாரணைய நல்லா உள்வாங்கிக்கணும். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நாங்க வந்து அத சொல்லுவோம். ஆனா அதுவா சாஸ்வதம், சத்தியமானா இல்லையே. நம்ம தான் ஜீவன் வரவே இல்லன்ட்டோம். உலகமே தோற்றம்ன்ட்டோம். அப்புறம் நம்ம வந்து இங்க வெறும் தோற்றம்னு சொன்னா நம்மளால ஏத்துக்க முடியல பார்த்தீங்களா? அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஏன்னா நம்ம ரிபுகீதை எடுக்கும்போதும், உபநிடதங்கள்லாம் எடுக்கும்போது இத பத்தி நான் ரொம்ப தூரம் பேசியிருக்கிறேன். அதாவது நம்ம மனசு வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டுயாலிட்டிக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாரி கர்ம காரியங்கள வந்து நம்ம இப்படி அனுபவிக்கிறோமே அப்படின்னு சொல்லி, நமக்கு ஒரு ஆத்மா இருக்கு. நாம தான் அந்த ஜீவாத்மாவா இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா அத நாம எப்படி சொல்றோம்னா, அது பிரதிபிம்பிக்கின்ற மனசு தான் அப்படி உங்களுக்கு விவகாரத்துக்குள்ள வருது. மீண்டும் உடல் எடுப்பதற்கு மனசு தான் காரணமா இருக்கு. அதை போய் நீங்க ஏன் ஆத்மான்னு சொல்றீங்க? அது ஜீவாத்மான்னு சொல்லக்கூடாதுன்று நம்ம வந்து மறுக்கிறோம். அத்வைத வேதாந்திகள் மறுக்கிறோம். ஆனா இவங்க வந்து அந்த ஜீவாத்மாங்கிற ஒரு கருத்த எடுத்துக்கிட்டதுனால இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிறவியில அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து கர்மத்தின் காரணமாக உடல், முகமெல்லாம் உண்டாகியிருக்கு.
அதைப் போலவே அடுத்த பிறவியிலும் அதே கர்மத்தின் காரணமாக மீண்டும் ஒரு உடல் உண்டாகும். அதனால் அதில் ஆசை முதலிய மனவிகாரங்களும் தோன்றும் என்று சொல்கிறார்கள். அப்ப நியாயவாதிகளுடைய கருத்து என்னன்னா, ஒரு மனிதன் இறக்கிறான். ஆனால் அவனுடைய ஆத்மா அழிவதில்லை. அவனுடைய புண்ணிய பாவ வாசனைகள் தொடர்கின்றன. அவற்றின் விளைவாக அவனுக்கு மீண்டும் ஒரு புதிய உடல் கிடைக்கிறது. அப்ப புதிய உடலுடன் புதிய மனம், புதிய இச்சைகள், புதிய அனுபவங்கள் உண்டாகின்றன. யதார்த்த கர்ம வசத்தகா. இது நியாயவாதிகளுடைய கர்ம சித்தாந்தத்தின் அடிப்படை என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இப்ப பிறப்பின் அடிப்படையில பாருங்களேன். ஒருத்தன் வந்து அழகா பிறக்கிறான். ஒருத்தன் வந்து பொறக்கும்போதே கோணல் மாணலா, முகமெல்லாம் இளிச்சுக்கிட்டு, உதடெல்லாம் வீங்கிக்கிட்டு, ஒரு விகாரமா கூட பொறக்கிறான். இன்னொருத்தன் நோயோடு பிறக்கிறான். இன்னொருத்தன் செல்வத்தில் பிறக்கிறான். இன்னொருத்தனோ வறுமையில் பிறக்கிறான். அப்ப ஏன்? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனோம்னா, இப்போ நியாயவாதிகள் என்ன சொல்றாங்க? கர்ம வசத்தகா. கர்மத்தின் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப காயாதிகம், முகாதிகம் அப்படிங்கிற 2 வார்த்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? காயம்னா இந்த உடம்பு, முகம்னா நம்ம முகம். சாதாரணமா கடந்து போற விஷயம் இல்ல. ஒரு முகத்தினுடைய வடிவம், உடலினுடைய தன்மை, பிறவியினுடைய சூழல், இவை எல்லாமே கர்ம பலனால் வெளிப்படுதல் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஒரு லோகத்திலே நம்ம பிறவி எடுக்கும்போது, வேறு ஒரு பிறவியில அந்த ஜீவன் வந்து அடுத்த உடம்புக்குள்ள போயி மீண்டும் வரும்போது, அவனுடைய பாவ கர்மா, புண்ணிய கர்மாவின் அடிப்படையில வாழ்க்கை அமையுது. அப்ப அதனால தான் ஒருத்தன் கோணல் மாணலா பொறக்குறான், ஒருத்தன் நல்லா பொறக்குறான், ஒருத்தன் செல்வத்துல பொறக்குறான், ஒருத்தன் வறுமையில பொறக்குறான். சோ இதெல்லாம் கர்மா தியரி படி இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்ல வர்றத புனர்ஜென்ம கொள்கையின் அடிப்படையில் அடங்கியுள்ளது. கர்மனோ சாதி ஜன்யதே அப்படிங்கிற வார்த்தைய போடுறாரு. அப்ப இது ஒரு நுண்ணியமான கருத்து இல்லையா? அப்ப எதனால அந்த கர்மனா சாதி ஜன்யதே அதாவது கர்ம பலன் அடிப்படையில மீண்டும் மீண்டும் பிறப்பு, இறப்பு உண்டாகுது? இச்சை அப்படிங்கிறது புரியுது. ஆசை. அப்ப இந்த இச்சை வந்து இந்த பிறவியில திடீரென்று உண்டாகவில்லை. முன் கர்ம வாசனையினால் உருவாக்கப்பட்டது. அதனால் சிறு குழந்தைகள் சிறு வயதிலேயே ஆசையில் ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அப்ப இதனால நம்ம இங்க ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒரு சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலயே தியானத்துக்கெல்லாம் போகும். நான் போய் தியானம் பண்றேன். எனக்கு தியானம் பண்ண பிடிச்சிருக்கு. நான் அமைதியா உட்கார்ந்து, இதுன்னு ஒரு கடவுள நினைச்சு நான் தியானிக்கிறேன்னு போகும். ஒரு குழந்தை ரொம்ப அறிவியல் விஷயத்துல ஆர்வம் காட்டும். குழந்தை ரொம்ப பயப்படும். இன்னொரு குழந்தை ரொம்ப கோபப்படும். அப்ப இது மாரி விதவிதமான தன்மைகள பார்க்கிறோம் இல்லையா? விதவிதமான தன்மைகள் வெளிப்படுகின்றன. அப்ப இதனால நியாயவாதிகள் என்ன சொல்ல வராங்கன்னா, இதெல்லாம் முன்கர்ம வாசனை. இதுக்கு முற்பிறவி வாசனையினால அதனுடைய தொடர்ச்சி என்கிறார்கள். அப்ப இங்க வித்யாரண்யர் என்ன சொல்ல வராருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வித்யாரண்யரும் இந்த நியாயவாதிகளுடைய கருத்தை வந்து எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, கேள்வி கேட்கிறாரு. ஒரு முக்கியமான கேள்விய வந்து முன்வைக்கிறோம். எப்படின்னா, இப்ப கர்மம் யாருடையது? அந்த கர்மத்துக்கான உடல் உடையதா? மனதுடையதா கர்மம்? அதாவது உடலுக்கு உடையதா? மனதுக்கு உடையதா? அது ஆத்மாவுக்கு உடையதா? அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும்னா, இப்ப வேதாந்தம் கூறுகின்ற தத்துவம் என்ன? கர்மம் வந்து சாட்சியின் தர்மம் கிடையாது. அதாவது ஆத்மாவின் தர்மம் கிடையாது. அது வந்து சிதாபாசனின் மூலம் உண்டாக்கப்பட்ட தர்மம். சித்த ஆபாசன் அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்முடைய வேதாந்த சாஸ்திரத்துல அறிவினுடைய தோற்றம். அதில் வந்த தர்மம் அது. ஆனா சாட்சிங்கிற அந்த சைத்தன்யமோ, அந்த அறிவோ, அந்த கர்மத்தை அறிகிறது. ஆனால் அந்த கர்மத்தால் பாதிக்கப்படுவதில்லை. அததான் நம்ம உதாரணம் சொல்லும்போது, திரையில் வந்து ஒரு திரைப்படம் ஓடுகிறது. அதுல கதாபாத்திரங்கள் வந்து போகின்றன. அந்த கதாபாத்திரத்திலே மாற்றங்கள் நடக்குது. ஒரு குழந்தை பிறக்குது, வளருது, அப்புறம் அந்த குழந்தை இறந்து போகுது. ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த திரை வந்து வருவதும் இல்ல, போவதும் இல்ல. அந்த திரை பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை இல்லையா? அது அதுவாட்டு சும்மா தான இருக்கு. அது மாரி தான் எங்க ஆத்மா வந்து எந்த சம்மந்தமும் இல்லாம சும்மா தான் இருக்கு. ஆனா அந்த திரையின் மீது ஓடுகின்ற திரைப்படத்தில் வருகின்ற கதாபாத்திரங்கள் போல இந்த உலகத்திலே பல விவகாரங்கள் தோன்றி மறைகிறது. அப்ப இது எல்லாம் வந்து என்ன? தோற்றம் மாத்திரமே. ஆபாசன், சித் ஆபாசன் என்று நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் புரிய வைக்குது. அப்ப இந்த நிலை தான் நமக்கு வந்து வித்யாரண்யர் அறிவுறுத்துறாரு. அதாவது அவங்க சொல்ற விஷயமும், நம்ம சொல்ற விஷயங்களுக்கு உண்டான வித்தியாசம் இதுதான். ஆனா இங்க நம்ம எந்த இடத்துல விடுதலை ஆக முடியும்? இப்ப இந்த விஷயம் புரிஞ்சா தான் நம்ம வந்து விடுதலை ஆக முடியும். இல்லன்னா நம்ம கர்ம பந்தத்திலேயே சிக்கிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அவங்க சொல்றத நம்புறதுனால, ஓ! நான் ஒரு ஜீவாத்மா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம இடத்துல ஆழமா பதியும்.
அப்புறம் எனக்கு வந்து பாவ புண்ணியம் இருக்கு அப்படிங்கிறதும் மனசுல பதிஞ்சிடும். அப்ப என்னுடைய செயல் விளைவுகளுக்கான கர்த்தா, போக்தா நானே அப்படின்னு தோன்றும். அப்ப இதனால என்ன ஆயிடும்? நம்ம செய்ற ஒவ்வொரு செயலும் அகங்காரமா மாறி, பின்னாடி நமக்கு அது பாதிப்ப குடுக்குமா? இல்லையா? நிச்சயமா குடுக்கும். ஏன்னா, நான் செய்கிறேன்ங்கிற ஈகோ இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆத்மா அனுபவம் ஆகாது இல்லையா? அப்ப நம்ம அந்த ஜீவிதத்துக்குள்ள தானே இருக்க போறோம். அப்ப அந்த ஜீவிதத்த வச்சுக்கிட்டு தானே ஜீவன் என்று சொல்றோம். அப்ப அந்த ஜீவன் என்பதை ஜீவனோடு நிறுத்திக் கொள்ளாமல், அதை ஆத்மா என்று மாற்றிக் கொள்வதனால், இங்கு அத்வைத வேதாந்தத்துக்கும் நியாயவாதிகளுக்கான முரண்பாடு பார்க்க முடிகிறது. அப்ப இந்த நிலையில தான் கர்மத்தினுடைய நிலைப்பாடு என்ன? அத்வைத வேதாந்தமும் என்ன சொல்ல வருது? கர்மா தியரி இல்லன்னு சொல்லுதான்னா, நீங்க எப்படி படம் பார்க்க போய் தியேட்டர்ல உட்கார்ந்து அந்த சினிமாக்குள்ள மூழ்கி போயிட்டா, அந்த சினிமால வர்ற சுக துக்கங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனா சினிமாவ பார்க்கும்போது, அந்த சினிமாவுல சினிமா தான் நான் பார்க்கிறேன். அதுல எனக்கு சம்பந்தம் இல்லன்னு சொன்னா, அதுல உங்களுக்கு சுக துக்கம் இல்ல. அப்ப இது புரியுதா உங்களுக்கு? இதே மாரி தான் இங்கேயும். நீங்க இந்த வாழ்க்கைய நான் தான் வாழ்றேன் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில சுக துக்கம் உண்டு. இப்ப இந்த வாழ்க்கை எனக்கு சம்பந்தம் இல்ல. நான் இதையெல்லாம் பார்க்கின்ற சாட்சி என்ற ஒரு தெளிவு வந்துவிட்டா, உங்களுக்கு சுக துக்கம் இல்ல. இந்த டிஃபரன்ஸ் தான் இங்க அத்வைத வேதாந்தம் சுட்டிக்காட்டுது. அப்ப நாம என்ன பண்றோம்? இவ்வளவு நாள் தெரியாம, விவரம் இல்லாம வாழ்ந்தோம். விவரம் இல்லாம வாழ்ந்தோம். மற்றவர்கள் ஏற்றி வைக்கப்பட்ட அஞ்ஞானத்தினால துவைதிகளா மாறுனோம். அப்புறம் நானே கர்த்தா, நானே போக்தான்னு ஆடுனோம். ஏன்னா இந்த செயல் விளைவு என்னுடையதுன்னு நெனைச்சோம். இந்த திறமை என்னுடையதுன்னு நெனைச்சோம். அப்ப அந்த திறமைக்கான பலனும் எனக்கே கிடைக்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்புறம் அந்த ஆசையும் கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து கர்த்தா, போக்தாங்கிற அபிமானத்துல மாட்டிக்கிட்டோம். ஆனா இப்ப நம்ம இது மாரி உயரிய அத்வைத வேதாந்தங்கள படிக்கும்போது நமக்கு என்ன புரியுது? இங்க செயல் செய்பவன் வந்து அந்த மனசினுடைய ஆசையில நடக்குது. ஆனா அது உண்மை கிடையாது. அது ஒரு திரைப்படம். அந்த கதாபாத்திரத்த அது செய்யுது அந்த மனசு. அது செய்யட்டுமே அப்டின்ட்டு நம்ம சாட்சியா மாறி, வெறும் அந்த வெள்ளை திரை மாரி அந்த விவகாரங்கள பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். சம்மந்தப்படாம இருந்தா போதும். நம்ம அதுல மாட்ட மாட்டோம் இல்லையா? அப்ப மாட்ட மாட்டோம்னா, இப்போ அந்த செயல்கள் எல்லாரும் செய்ற மாரி இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த உடலுக்குள்ள இருக்கிற செயல்பாடும் நடந்துகிட்டு தான் இருக்கும். இப்ப நான் சாட்சியா மாறிட்டேன்னு சொல்றவர் வந்து இந்த உடலையும் மனசையும் வச்சுக்கிட்டு தான் சாட்சி பாவனையில உலகத்த பார்ப்பாரு. ஆனாலும் அந்த உடல் விவகாரம் பண்ணும். சாப்பிடும், தூங்கும், டாய்லெட் போகும், வேலைக்கு போகும், எல்லாமே பண்ணும். ஆனா என்ன புரிதல் இப்போ முன்ன இருந்ததுக்கும், இப்ப இருந்ததுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நான் இல்லவே. இந்த உடல் நான் அல்ல. இந்த மனம் நான் அல்ல. உலகம் என்ற திரைப்படத்துல கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நடந்து கொண்டிருக்குங்கிறத வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுருவோம். அதாவது சாட்சி பாவனையில பார்க்கிறது எப்படின்னா, தனக்கான வாழ்க்கை என்று நான் இவ்வளவு நாள் நினைச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் என்ன நினைச்சுட்டு இருந்தேன், எனக்கான வாழ்க்கை இது. அப்ப நான் இப்படி வாழ்றேன், இப்படி பிறந்துட்டேன், இப்படி வறுமையில கஷ்டப்பட்டேன், இப்படி நான் பணக்காரன் ஆயிட்டேன், அப்புறம் எனக்கு இப்படி படிச்சுட்டேன் அப்படின்னு என்னென்னமோ விஷயங்கள நான் உள்வாங்கிட்டு இருந்தேன். இப்ப இந்த அத்தியாத்ம ஞானம் நான் கேட்ட உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு. இது ஒண்ணுமே இல்ல, எல்லாம் கதாபாத்திரம். அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் பண்ற மாரி இந்த உடம்பும் மனசும் ஒரு ரோல் பண்ண வந்திருக்கு. அப்ப இதுக்கு கொடுக்கப்பட்ட ரோல இது செய்யட்டுமே. இதுக்கு வந்து என்ன ரோல் குடுக்குதோ அந்த ரோல் தானே பண்ணுது. ஆனா ரியலா வந்து அந்த ரோல்ல போக போறது இல்ல. இப்ப நான் அதுக்கு தான் நம்ம எப்படி உங்களுக்கு திரைப்பட உதாரணம் குடுப்போம். இப்ப சிவாஜி கணேசனுக்கு வந்து ஒரு சினிமால வந்து பிச்சைக்காரன் வேஷம் குடுத்துடுறாங்க. அவன் பிச்சைக்கார வேஷத்துல நடிக்கிறான். அப்ப உடனே அவன் பிச்சை எடுக்கும்போது பரிதாபமான கிழிஞ்ச சட்டைய போட்டு, அப்படியே ஒரு அலுமினிய தட்ட வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கே பரிதாபமா பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கிறதுனால, அவன் உண்மையிலேயே பிச்சைக்காரனான்னா இல்ல இல்லையா? அவன் சினிமால ஷூட்டிங்ல நடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தனியா ஒரு கார் வச்சிருப்பான். அந்த கார்ல தான் வந்து இறங்குவான். அது விலை உயர்ந்த காரா இருக்கும். அந்த கார்ல வந்து இறங்கிட்டு, எனக்கு என்ன ரோல்ன்னு கேட்பான் டைரக்டர் கிட்ட. இன்னைக்கு நீங்க பிச்சை எடுக்கிற ரோலுங்க அப்படின்னு உடனே, ஓகேன்ட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் போய் சேஞ்ச் பண்ணிட்டு பிச்சைக்காரன் மாரி ஆக்ட் பண்றான். அப்ப பிச்சைக்காரனாட்டம் ஆக்ட் பண்ணாலும், அந்த சிவாஜி கணேசனுக்கு தெரியும்ல, நான் ஒரு நடிகன். எனக்கு வந்து இந்த ரோல் குடுத்துருக்காங்க. நான் பிச்சை எடுக்கிற மாரி நடிக்கிறேன். ஆனா நானும் உண்மையில பிச்சைக்காரன் கிடையாது அப்படிங்கிறதுல அவன் தெளிவா இருப்பானா? இல்லையா? அதே மாரி ஞானம் வந்த பிறகு ஜீவன் முக்தர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த ரோல் பண்றதுக்காக இந்த உடம்பும், மனசும் வந்திருக்குது. இதுல என்ன ரோல் இருக்கோ அந்த ரோல் அது செய்யட்டுமே. அது அன்றாட வாழ்க்கையில விதவிதமான ரோல் வரும். திரைப்படம்னா அப்படித்தானே. படத்துல கதாபாத்திரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அதே மாரி இப்ப இந்த வாழ்க்கையும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப நடக்கட்டுமேன்ட்டு அத வேடிக்கை பார்க்கிற சாட்சியா நின்னுக்கிறவன் தான் ஜீவன் முக்தன். ஆனா ஒரு அஞ்ஞானி அப்படி இல்லையல்ல. நான் வாழ்றேன்னு நினைப்பானல்ல அந்த வாழ்க்கைய. அதனால அவன் என்ன பண்றான்? என்னால இத அடைஞ்சேங்கிற பெருமைய எடுத்துக்குவான். அப்புறம் எனக்கு நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சுருவான். அப்புறம் அவனுக்கு ஒண்ணு நடந்துட்டா ஆணவம், நடக்கலன்னா ஏக்கம், அப்புறம் கவலை, அப்புறம் சந்தோஷம். இப்படி எல்லாம் மாறி மாறி வருவதற்கு என்ன காரணம்? அது நான் என்ற அபிமானம்.
அதாவது அந்த கர்த்தா, போக்தா அபிமானம். நான் செய்கிறேன்ங்கிற அபிமானம். ஆனா நமக்கு ஞானம் வந்த பிறகு, இது ரோல் பண்ணுது. இந்த பாடி, மைண்ட் அந்த ரோல பண்ணுது. நல்லா சிறப்பா செய்யட்டும். அப்படின்ட்டு அதனுடைய போக்குல அத செய்யறதுக்கு அனுமதிச்சுட்டு, சாட்சியா அந்த ஆத்மாவ வேடிக்கை பார்க்கிறது தான் இங்க வந்து ஞானிகளுடைய நிலைப்பாடு. இத நம்முடைய அத்வைத வேதாந்தம் இந்த டிஃபரன்ஸ உங்களுக்கு சுட்டிக்காட்டுது. அப்ப இத நீங்க அப்ளை பண்ணணும். அப்பதான் நீங்க வந்து வேடிக்கை பார்க்க முடியும் இந்த உலகத்த. இன்க்ளூடிங் இந்த பாடி, மைண்டோட விவகாரத்தையும் வேடிக்கை பார்க்க முடியும். இல்லன்னா இந்த பாடி, மைண்ட் அட்டாச்மென்ட் என்ன பண்ணும்? நான் செய்கிறேன்ங்கிற ஈகோ கிரியேட் பண்ணி தான் நம்மள வந்து விடுதலை பண்ண விட மாட்டேங்குது. அப்ப மீண்டும், மீண்டும் பிறவி சக்கரத்துல சுத்துறோம். பட் நாம இந்த மாரி பாடத்த புரிஞ்சுகிட்ட பிறகு, இந்த நான் எங்க செய்றேன்? இந்த ரோல அந்த உடம்பு, மனசு செய்யுதுன்னு புரிஞ்சுட்டா, அதுக்கு வந்து பகவத்கீதை என்ன சொல்லுது? அது கர்ம யோகம். அப்ப கர்ம யோகமா மாறிடுது. அப்ப அந்த நிலையில நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பலாபலன்களே உங்களுக்கு கிடைக்காது. கர்ம யோகத்துக்கு வந்து பலாபலன் கிடைக்காது. கொடுக்கப்பட்ட கடமையை செய். பலனை எதிர்பார்க்காதேங்கிறது தானே கர்ம யோகம். அப்ப நம்ம கொடுக்கப்பட்ட கடமைகளை செய்வோம். அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்க வாழ்க்கையில என்ன நடக்கும்? கடமைகளும் மாறும். சாதாரண மனிதன் வாழ்வதற்கும், இந்த அத்தியாத்ம ஞானத்தை உணர்ந்து கொண்ட உத்தம ஞானிகள் வாழ்வதற்கும், வாழ்க்கையில் வேறுபாடுகள் இருக்கும். எப்படின்னா, இப்ப சராசரி மனிதன் என்ன பண்ணுவான்? பிரவிற்த்திக்கு போவான். விவகாரத்துல மூழ்கிடுவான். விவேகம் இல்லாம பணம், பணம்னு பணத்துக்கு பின்னாடி ஓடுவான். எல்லாம் பதவி, பதவின்னு பதவிக்கு பின்னாடி ஓடுவான். இந்த தோற்றம் தெரியாம இந்த உலகத்த உண்மை என்று அதுல போய் ரொம்ப டீப்பா உள்ள நுழைஞ்சிருவான். அப்புறம் அதுக்கான சுக துக்கத்த அவன் அனுபவிக்க போறான். அது செகண்டரி. ஆனா அவன் உள்ள நுழைஞ்சிருவான் டீப்பா. ஆனா ஞானி வேடிக்கை பார்ப்பான். அப்போ அந்த ரோல் என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த வொர்க்க செய்யணுமா, செய்யக்கூடாதான்னு நமக்கே தெரிய வரும். ஞானத்தினால அந்த உடலும், மனசும் தூய்மையாக்கப்பட்டதுனால, அந்த பர்ப்பஸ் ஆஃப் வொர்க் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதாவது ஞானி செய்யக்கூடிய செயல்கள்லாம் வந்து இந்த உலகத்துக்கு உபகாரமா இருக்கும். தேவையின் நிமித்தம் இருக்கும். எதற்காக இந்த வேலை செய்றோம் அப்படிங்கிற தெளிவு இருக்கும். எப்படி வேணா வாழணும்னு வாழ முடியாது இல்லையா? அது தெளிவும் ஒரு புரிதல், அது வேடிக்கை பார்க்கிற சாட்சி பாவனை. அந்த உடம்பு நான் அல்ல. அந்த மனசு நான் அல்ல. அது ஒரு கதாபாத்திரத்த எடுத்து செஞ்சுகிட்டு இருக்கு. அப்ப அதனுடைய ரோல வந்து நல்ல விதமா மாத்திக்கலாமே. அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நல்ல விதமா மாத்திக்கலாம் அப்படிங்கிறது. அதுதான் உங்களுக்கெல்லாம் நான் எப்படியோ பல வகையில புரிய வச்சுக்கிட்டே இருக்கேன். எப்படின்னா, இப்ப வந்து நீங்க ஒரு ஆக்டர். நீங்க சிவாஜி கணேசன்னே வச்சுக்கலாம். இப்ப நீங்க சிவாஜி கணேசனா ஒரு ஆக்டரா நடிக்கிறதுக்கு வரீங்க. டைரக்டர் கேட்கிறாரு. சார் உங்களுக்கு இன்னைக்கு பெக்கர் ரோல் குடுக்குறேன். பிச்சைக்காரன் ரோல் பண்றீங்களா? இல்ல வந்து ஒரு சிவபெருமான் ரோல் பண்றீங்களா? உங்களுக்கு எது பண்ண விருப்பம்ன்னு கேட்கிறேன். அப்படின்னு டைரக்டர் கேட்ட உடனே, பண்றது பண்றோம். நல்லா கெத்தா ஒரு சிவபெருமான் ரோல் பண்ணுவோமே. ஏன்னா அதுல வந்து உத்ராட்ச கொட்டை, தங்க நகைகள், நல்ல பட்டு பீதாம்பர ட்ரெஸ்ஸு அப்படியே லுக்கா இருப்போம் நம்ப. பிச்சைக்காரன்னா அப்படியே பார்க்கறது பரிதாபமா இருக்கும். சார் நான் வந்து சிவபெருமான் ரோல் பண்றேனுங்களே அப்படின்னு சிவாஜி கணேசன் கேட்ட உடனே டைரக்டர் ஓகே. இவருக்கு வந்து சிவபெருமான் ரோல் குடுத்துருப்பான்ட்டு அந்த ரோல குடுத்து படத்த எடுத்தாங்கன்னா, அந்த படம் சில்வர் ஜூப்ளி ஆயிடும். ஏன்னா நல்லா அந்த கேரக்டர ரொம்ப இன்வால்வ்மென்ட்டோட, டெடிகேஷனோட அழகா ஆக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா பிடிச்சிருக்கு. அப்ப இது மாரி கொடுக்கப்பட்ட ரோல நம்ம மாத்தலாம்ல. நமக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ ஞானிகளுக்கு அந்த ஃப்ரீ வில் இருக்கு. அஞ்ஞானிகளுக்கு ஃப்ரீ வில் கிடையாது. நான் ஒரு க்ளூ குடுத்துக்கிட்டே இருக்கேன். நெறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்ன க்ளூ குடுக்குறேன் அப்டின்னா, இந்த அத்தியாத்ம ஞானத்துக்குள்ள வந்த பிறகு, ஞானிகளுக்கிட்ட ஒரு ஃப்ரீ வில் இருக்கு. அது கர்ம யோகமா மாறும்போது, அவர்களுக்கு பிடித்தமான காரியங்களுக்குள்ள அவங்க வாழ்க்கைய மாத்திக்குவாங்க. அந்த பாடி, மைண்டுக்கு வாழ்க்கைய மாத்தி குடுத்துருவாங்க. ஆனா அஞ்ஞானி மாத்திக்க மாட்டான். ஏன்னா, அவன் பிரவிற்த்திய விரும்புறான். உலகத்த விரும்புறான். உலகத்த உண்மைன்னு நெனைக்கிறான். அவன் விவகாரத்திலேயே சிக்கிட்டு இருப்பான். அத இன்னும் இன்னும் பெருசு பண்றேன்ட்டு ஏதோ ஓடி ஓடி வாழ்க்கைய தொலைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஞானி வந்து விவகாரத்த குறைச்சுக்குவான். விவேகத்தால என்ன செஞ்சா இந்த உலகத்துக்கு பிரயோஜனமா இருக்கும்? எதையெல்லாம் செய்யக்கூடாது? செய்ய வேண்டிய நிமித்தம் என்ன? அப்படிங்கிற அளவுக்கு தெளிவு இருப்பான். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, தேவையில்லாத விஷய சுகங்கள்ல மாட்ட மாட்டான். சரி அப்படியே செய்ய வேண்டிய ஒரு விவகாரம் இருக்கா? எனக்கு பிடிச்ச ரோல் பண்றேனே அப்படின்ட்டு ரோல மாத்திக்குவான். அப்ப ரோல மாத்தி செய்யலாம்ல. அப்ப இதுக்கு தான் நமக்கு ஃப்ரீ வில் இருக்கு. ஆகாமிய கர்மா. நாம வந்து இது நித்தியம், இது அனித்தியம் என்று எப்படி விவேகத்தால விசாரித்து பார்த்து, நித்தியத்தை நோக்கி போகிறோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை மேல்நிலை பரிமாணத்துக்கு உயரும். அநித்தியமான விஷயங்களை நோக்கி நம்ம போனா, நிச்சயமா கீழ்நிலை பரிமாணத்துக்கு தான் போவோம். அப்ப இந்த வித்தியாசத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே மனித பிறவி. அப்ப இதை வந்து இங்க நம்முடைய அத்வைத வேதாந்தம் ஆழமா புரிய வைக்குது.
அததான் இங்க வந்து சொல்றோம் நாம. ஏன்னா கர்மா அப்படிங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வந்து பிராரப்தப்படி இருக்கட்டும். பிராரப்தப்படி நீ ஒரு கிராமத்துல பொறந்துக்கோ. அங்க வறுமையில வாழு. ஆனா ஆகாமியப்படி உன்னுடைய அறிவ நீ விருத்தி பண்ணிக்கலாம். எது நித்தியம், எது அநித்தியம்னு விசாரணை பண்ணி பார்க்கலாம். உனக்கு கொடுக்கப்பட்ட ரோல நீ மாத்திக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ வில் உன்கிட்ட இருக்குப்பா. ஆனா அத செய்யறதுக்கான பக்குவமும், ஞானமும் உன்னுடைய மனதுக்கு வந்தால் தான் மாத்திக்க முடியும் வாழ்க்கைய. இல்லன்னா மாத்திக்க முடியாது. அப்ப இந்த வித்தியாசத்த நம்ம இங்க அத்வைத வேதாந்தத்துல ஆழமா புரிய வைக்கிறோம். அப்ப நான் அதனால இப்ப வரக்கூடிய ஸ்லோகங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் சப்ஜெக்ட்ட நான் இப்படி உங்களுக்கு பிரீஃபா சொல்லிட்டேன். ஆனா இந்த துவைதிகள் வந்து இதெல்லாம் புரியாம தப்பு தப்பா வந்து ஆத்மாவே வாழ்க்கைய வாழுது. ஆத்மாவே வந்து கர்த்தாவா மாறி காரியத்த செய்து, அப்புறம் போக்தாவா மாறி அனுபவிக்குது. அப்ப அதுக்கே சுக துக்கம் உண்டாகுது. அதுக்கே பாவ புண்ணியம் சேர்ந்துக்குது. அப்ப பாவ ஆத்மா, இது புண்ணிய ஆத்மா. அப்படி இப்படின்னு தப்பு தப்பா புரிஞ்சுகிட்டு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த அஞ்ஞானிகள் இடத்துல போய் நம்ம சேரக்கூடாது. ஏன்னா அவங்க புரியாம இந்த மாரி பாதையில பயணம் பண்றாங்க. நாம வந்து விசாரணை பண்ணி விவேகத்தால எப்படி வாழ வேண்டும் என்று தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு தான் இந்த கல்வி தேவைப்படுது. அப்ப இந்த கல்வி தான் நம்மள அப்டேட் பண்ண முடியும். வேற எந்த கல்வி நம்மள அப்டேட் பண்ணும்? சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ற மாரி மொபைல் ஃபோன்ல லோயர் வெர்ஷன் சாஃப்ட்வேர் இருக்கு. அது அப்டேட் ஆனா கொஞ்சம் ஸ்பீடா மொபைல் ஃபோன் இயங்கும். அல்லது கம்ப்யூட்டர் வேகமா இயங்கணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும். இல்லன்னா ஹேங் ஆகும். அப்ப என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, லோயர் வெர்ஷன் சாஃப்ட்வேருங்க. அதுல ஸ்பீடு வரமாட்டேங்குது அப்படின்னு பார்ப்போம். அப்ப இது மாதிரி நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்ம லோயர் வெர்ஷன்ல இருந்தோம். புழுவா, பூச்சியா, பறவையா, மிருகமா நம்முடைய வாழ்க்கை வந்து ஹார்ட்வேர் டிவைஸ் சரியில்லாம, மைண்ட் டெவலப் ஆகாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்ப நம்ம அரிதான மனித உடல் கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஹார்ட்வேர் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம சாஃப்ட்வேர அப்டேட் பண்ணலாம். அந்த சாஃப்ட்வேர்லயே ஹையர் வெர்ஷன் எது? இந்த அத்வைத வேதாந்தம் தான். இத படிச்சா மட்டும் தான் நீங்க அப்டேட் ஆக முடியும். வேற எத படிச்சாலும் அப்டேட் ஆக முடியாது. அதுக்கு தான் இவ்வளவு பாடுபடுறாங்க மகான்கள். ஏன்னா அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. அப்படி அரிதான பிறவியில கூன், குருடு, செவிடு, பேடு நீங்க பிறத்தல் அரிது. ஔவையார் பாடுறாங்க இல்லையா? அப்ப ஒவ்வொன்னையும் இப்படி நம்ம ஆராய்ந்து பாருங்களேன். அந்த நிலை எந்த நிலையில நம்ம கொண்டு போய் விடும். அப்ப அந்த நிலைய நம்ம உணரணுங்கிறது தான் இங்க பாடம். அப்ப இங்க அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றார் வித்யாரண்யர் அப்படிங்கிறத, வித்யாரண்யருடைய இந்த பஞ்சதசி நூல்ல பல தரிசனங்கள எடுத்து கம்பேரிசன் குடுத்துட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு இருக்கோம். அதே சமயம் நம்ம அத்வைதத்த நீங்க மறந்துறக் கூடாதுங்கிறதுக்காக நான் ரிமைண்ட் பண்றேன். ஏன்னா நீங்க இந்த சப்ஜெக்ட்ட கேட்டுட்டு இதுதான் உண்மைன்னு நெனச்சிடக் கூடாது. ஏன்னா நமக்கு இது தோற்றம்ன்னு தெரிஞ்ச பிறகு அந்த விவகாரமே நம்மளுது இல்லையே. அப்புறம் எங்கிருந்து எனக்கு பாவ புண்ணியம்? நான் எங்க செய்றேன்? அந்த உடலும், மனசுமான கேரக்டர் செஞ்சுகிட்டு இருக்கு. அந்த ரோல மட்டும் தான் அந்த பாடி, மைண்ட் செஞ்சுட்டு இருக்கு. நான் வந்து அத பார்க்கிற சாட்சின்னு தெரிஞ்ச பிறகு, எனக்கு எங்க இருந்து பாவம் இருக்கு? எனக்கு எங்க இருந்து புண்ணியம் இருக்கு? நான் எப்பொழுதும் சாஸ்வதமாய், சத்தியமாய், நித்தியமாய் இருக்கின்ற அந்த சாட்சி, அந்த அறிவு, அந்த பிரம்மம். அப்படிதான் நம்மள வந்து அத்வைத வேதாந்தம் காட்டிக் கொடுக்குது. அதுக்கு தான் மகா வாக்கிய உபதேசம். தத்துவமசி. நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படிங்கிற மகா வாக்கியம். அப்ப இத நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். இப்ப இந்த அடிப்படையில அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? ஏவம் ச சர்வ கஸ்யாபி சம்பவேதாம் கமாகமௌ கர்மகாண்ட சமக்ரோ அத்ர பிரமாணமிதி தே அவதன். இங்க என்ன சொல்றாங்கன்னா, இவ்வாறு ஆத்மா வந்து எங்கும் வியாபித்திருந்தாலும், அதற்கு பிறவி மற்றும் மரணம் என்ற வருகை போக்குகள் சாத்தியமாகும். இதற்கு வேதத்தின் கர்மகாண்டம் முழுவதும் ஆதாரமாக உள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று மீண்டும் அந்த அஞ்ஞானிகளான அந்த நியாயவாதிகள் சொல்லுகின்ற வார்த்தைகள்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆத்மா வந்து எல்லா இடத்துலயும் இருக்குது. அது ஒவ்வொரு உடலுக்குள்ளேயும் இந்த மாரி ஜீவன் என்ற நிலையில போயி அந்த அறிவு அடிப்படையில அது பிறவிங்கிற பிறப்பு, இறப்பு சக்கரத்துல சுத்துது. உடம்ப மட்டும் சட்டைய கழட்டிட்டு மாத்துற மாரி மாத்திக்குது. நாமளே சொல்லுவோம்ல, இப்ப இந்த உடம்பு விட்டு வேற உடம்புக்கு போகுதுன்னா, சட்டைய கழட்டிட்டு வேற சட்டைய நம்ம போடுற மாரி, இந்த உடம்பு ஆத்மா விட்டுட்டு வேற ஒரு உடம்பு ஆத்மா எடுத்துக்குது. அப்படிங்கிற மாரி தான் நம்ம பேசுறோம். நடைமுறை அப்படித்தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த மாரி வந்து மரணம் என்ற வருகை போக்குகள் வந்து ஆத்மாவுக்கு சாத்தியமாகும். இதற்கு வேதத்தில கர்மகாண்டம் முழுவதுமே இதற்கான ஆதாரம் உள்ளது என்று அவர்கள் கூறுகிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, ஒரு எதிர்வாதி கேட்கிறான். நீங்க சொல்றீங்க ஆத்மா வந்து சர்வகதம்ன்ட்டு. அப்படியானால் அது எங்கிருந்து எங்கே போகும்? எல்லா இடங்களிலும் அது ஏற்கனவே இருக்கிறதே. அதற்கு பிறப்பு என்பதும், மரணம் என்பதும், வேறு லோகத்திற்கு செல்வது என்பதும் எப்படி சாத்தியம்? அப்படின்னு ஒரு கேள்விய நம்ம எதிர்வாதத்துல கேட்டா,
நியாயவாதிகள் என்ன பதில் சொல்றான்னா, உண்மையில் ஆத்மா நகரவில்லை. ஆனால் அதன் கர்ம சம்பந்தம் மாறுகிறது. ஒரு குறிப்பிட்ட மனம், ஒரு குறிப்பிட்ட உடல், ஒரு குறிப்பிட்ட கர்ம பலனுடன் அது இணைகிறது. அதைத்தான் பிறப்பு என்று சொல்கிறோம். அந்த தொடர்பு விலகும்போது அதை மரணம் என்று சொல்கிறோம். அப்ப சர்வ கஸ்யாபி என்ற சொல் இங்க வந்து எடுத்துக்கிட்டு நியாயவாதிகளும் ஆத்மா விபு என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அறிவு அதன் ஸ்வரூபம் அல்ல, குணம் என்று அவர்கள் அத்வைதத்துக்கு முரண்பாடான கருத்தை முன்வைக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப நியாயவாதிகள் வந்து கிட்டத்தட்ட நம்ம பக்கத்துல நெருங்கிட்டாலும், ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னா, ஆத்மா வந்து சர்வகதம். அதாவது விபுகு அது எல்லையற்றது, எங்கும் நிறைந்தது அப்படின்னு சொன்னாலும், அந்த ஆத்மா அப்படியே தான் இருக்காமா. ஆனா அந்த ஆத்மாவினுடைய குணமாகிய அறிவு தான் வந்து உடம்புக்குள்ள வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு, அந்த ஜீவன்ற தன்மைக்குள்ள தன்னை சுருக்கிக்கிட்டு, மீண்டும் அது அடுத்த சொரூபத்துக்கு போகுது. அதனால இங்க அறிவு வந்து குணம் தான். ஆத்மா மட்டும் தான் உண்மை அப்படிங்கிற மாரி நியாயவாதிகள் வந்து முன்வைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அந்த அடிப்படையில அவங்க சொல்வதும், போவது, வருவது அப்படிங்கிறதெல்லாம் எந்த அடிப்படையில அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இப்ப சொர்க்கம், நரகம், பித்ருலோகம் அப்படிங்கிற விஷயங்களையும் அவர்கள் நம்புறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதாவது இப்ப கர்ம காண்டத்தின் அடிப்படையில எடுத்துக்கிட்டா, அங்க வந்து இந்த மாரி லோகங்கள்லாம் இருக்கு. அதாவது இப்ப நீங்க ஒரு கர்ம காரியம் செய்யணும்னா, சொர்க்கத்துக்கு போறதுக்கான கர்மங்கள் செய்யலாம். பித்ருலோகத்துக்கான கர்மங்கள செய்யலாம். இப்போ ஒருத்தர் இறந்த பிறகு பிண்டம் கொடுக்கிறது, சிரார்த்தம் எல்லாம் பண்றோம் இல்லையா? எல்லாமே வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட கர்ம காண்டத்தின் அடிப்படையில கர்மங்களை நம்ம செய்றோம். அப்ப கர்ம காண்டகா சமக்கிரகாங்கிற வார்த்தை வருது. அதாவது நியாயவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, வேதத்தின் பெரும்பகுதி கர்ம காண்டம். அதிலே வந்து யாகம் செய், புண்ணியத்தை பெற்றுக்கொள், சொர்க்கத்துக்கு செல், அந்த புண்ணியம் தீர்ந்ததும் மீண்டும் திரும்பி பூமிக்கு வா என்று பல இடங்களில் கூறப்படுகிறது. அதனால் ஜீவன் என்பவன் கர்மம், பிறவி, இந்த லோகாந்திர கமனம் இவைகள் அனைத்தும் உண்மை என்று அவர்கள் வாதிடுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா இங்க அத்வைத வேதாந்தத்துல அத்வைதிகள் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த நியாயவாதிகள் கர்ம காண்டத்தை ஆதாரமாக காட்டினாலும், அத்வைதிகளும் கர்ம காண்டத்தை மறுப்பதில்லை. நம்ம கர்ம காண்டத்தை மறுப்பதில்லை. ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறோம். என்ன மாரி கேட்கிறோம் அப்படின்னா, கர்ம காண்டம் யாருக்காகன்னு கேட்கிறோம். கேள்வியில ஒரு உண்மை ஒளிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த கேள்வி என்னன்னா, கர்ம காண்டம் யாருக்காக? முக்தியை தேடுபவனுக்கா? உலகத்தை உண்மை என்று நம்புபவனுக்கா? அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன்வைக்கிறோம். இப்ப நாம இந்த இடத்துல ஒரு கேள்வி இந்த கேள்விய வச்சிடுறோம் இல்லையா? அத்வைத வேதாந்திகள் தான் இந்த கேள்விய வைக்கிறோம். கர்ம காண்டம் யாருக்கு? முக்தியை தேடுபவனுக்கா? இல்லை உலகத்தை உண்மை என்று நம்புபவனுக்கா? அப்படின்னு கேட்டா, உலகத்தை உண்மை என்று நம்புபவனுக்கு தான் கர்ம காண்டம். ஆனா எனக்கு வந்து இந்த உலகம்ங்கிறது திருப்தி குடுக்கல. ஒருத்தன் சொல்றான், எனக்கு இந்த உலகம் எனக்கு திருப்தி குடுக்கல. இதுல சுகம், துக்கம், பிறப்பு, இறப்பு, ஜனனம், மரணம் எல்லாம் நான் பார்க்கிறேனே. எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லப்பா. இதுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அப்படின்னு அவன் தேடுறான் பாருங்க. அவன் தான் முக்தியை தேடுறான். அப்ப அப்படி இருக்கிறவன தான் உண்மையான விடுதலை விரும்பக்கூடியவன். அதாவது பியூர் லிபரேஷன விரும்புறான். அவன தான் நம்ம முமுட்சுன்னு சொல்றோம். நம்ம வந்து வேதாந்த சாஸ்திரத்துல அவனுக்கு பேரு வந்து முமுட்சு. அதாவது மோட்சத்தின் மீது இச்சை. மோட்சம்னா நீங்க வந்து கர்ம காண்டத்துல சொல்லப்பட்ட சொர்க்கமோ, நரகமோ அல்லது பித்ருலோகமோ அப்படி எடுத்துக்க கூடாது. இங்க மோட்சம் என்றால் விடுதலை என்று பெயர். அப்போ அந்த விடுதலையின் மீது விருப்பம். மோட்சத்தின் மீது இச்சை. அத சான்ஸ்கிரிட்ல சொல்லும்போது மோட்ச இச்சா. மோட்ச இச்சா முமுட்சு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. பட் தமிழ்ல சொல்றதா இருந்தா விடுதலையின் மீது விருப்பம். அப்ப விடுதலையின் மீது விருப்பம் யாருக்கு? அவன் தான் முக்தன். அவன் தான் விடுதலை விரும்புறான். அப்ப அவனுக்கு வந்து இந்த உலகம்ங்கிற விஷயம் வந்து ஆர்வம் இல்ல. அப்ப அவன் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புறான். இந்த உலகம் உண்மையில இருக்குதா இல்லையா நான் ஆராய பார்க்கிறான். அப்புறம் என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்குவதற்கான ஆதார பொருள் என்ன என்று தேடுறான். அவன் தான் உண்மையை உணர்கிறான், விடுதலை பெறுகிறான். அப்ப இந்த டிஃபரெண்ட்டா நம்ம அத்வைத வேதாந்திகள் வந்து அந்த நியாயவாதிகள்ட்ட கேட்கிறோம். நீ சொல்ற கர்ம காண்டம் இருக்கட்டும், நாங்களும் ஏத்துக்கிறோம். ஆனா அந்த கர்மம் யாருக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேயே நமக்கு இங்க விடை தெரிஞ்சிரும். அதனால நம்ப கிட்ட வர்றவங்க கிட்ட நம்ம தான் சொல்லுவோம். அதாவது அத்வைதத்துக்குள்ள வர்றவங்களுக்கு இங்க கர்மத்த விட்டுடுங்க. அந்த கர்மம் எல்லாம் மன தூய்மைக்கான பாதை. ஆனா நீங்க வந்து உண்மையிலே உங்கள யார் என்று உணர்வதற்கான ஞானத்த தேடுங்க. அந்த ஞான பாதைக்குள்ள வாங்க. அப்ப அந்த ஞான விஷயங்கள உள்வாங்குங்க. வேதங்கள படிங்க, உபநிஷதங்கள படிங்க, இந்த பகவத்கீதைய படிங்க, பஞ்சதசி படிங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அவங்க எல்லாம் ஆர்வமா வந்தாலும் ஏன் படிக்க முடியல தெரியுமா?
நெறைய பேரால படிக்க முடியாது. என்ன காரணம்னா, அந்த கர்ம காண்டத்துல மன தூய்மை நடக்கலல்ல. அதாவது அவங்க வாழ்க்கை இதுக்கு முன்னாடியும் சரி, இப்பவும் சரி, நம்ம எதற்காக வந்திருக்கிறோம்? எதற்காக இந்த செயல செய்றோம்? அப்படிங்கிற விவேகம் இல்லாம ஒரு காரியத்த செய்துகிட்டு, ஒரு குருட்டுத்தனமா, முரட்டுத்தனமா பக்தி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இதெல்லாம் உள்வாங்க முடியாது, புரியாது. அப்போ கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மென்ட் ஆகணும். அதாவது நம்ம தேடக்கூடிய செயல் எதனால? நம்ம செய்யக்கூடிய செயல் விளைவு என்ன பலன் குடுக்கும்? இப்ப நம்ம ஒரு கர்மத்த செய்றோம்னா, அந்த கர்மத்தினால என்ன நன்மை? அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் விசாரணை பண்ணி, வேள்வி செய்றோம், ஒரு யாகம் நடத்துறோம் அப்படின்னா, அதுல பலன் என்ன? அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து செய்யணும். அப்போ அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு காரியத்த செய்துட்டு, அது பலன் கருதி ஆரம்பத்துல செஞ்சாலும், அது அவனுக்கு மன தூய்மையை உண்டு பண்ணி ஞானத்த கொண்டு வந்து குடுத்துரும். அதனால சில விஷயங்கள வந்து கர்ம காண்டத்துல ஆசை காட்டுவதற்காக தான் இந்த சொர்க்கம், அப்புறம் பயமுறுத்துவதற்காக தான் இந்த நரகம், இதெல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனா உண்மையில வந்து நம்ம இறந்த பிறகு அப்படி சொர்க்கத்துக்கு போவோமா? இறந்த பிறகு நரகத்துக்கு போவோமான்னா, கிடையாதுன்னு தான் நம்ம சொல்றோம். அத்வைத வேதாந்தத்துல என்னன்னா, முடிந்த முடிவு இங்க வந்து கடைசியா இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே அது மயங்கிட்டு இருக்கிற மனசு, இருமைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்கிற மனசு, அது தடமாறி போகாம, கொஞ்சம் அத அப்டேட் பண்ணணும்னா, நல்ல விஷயங்களுக்கு அத காட்டிக் குடுக்கலாங்கிறதுக்காக, நல்லதெல்லாம் காட்டிக் குடுப்போம். அதுக்கு தான் கர்ம காண்டத்துல சில வழிமுறைகள், சொர்க்கம்ங்கிற விஷயம், அப்புறம் வைகுண்டம், கைலாசம் அப்படிலாம் குடுத்திருப்போம். ஏன் அப்படின்னா, எப்படியாவது அவன் அத நோக்கி நன்மைய நோக்கி போகட்டுமே. இல்லன்னா அவன் கீழ்நிலை பரிமாணத்துக்கு போவான். அரக்கத்தனமா வாழ்வான். மனிதனுக்கும், மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லாத வாழ்க்கையா மாறிடும். அப்படி நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு வாழக்கூடிய மனிதர்கள் வந்து அதிகமா இருப்பாங்க. அப்ப அவங்க அப்படியே விட்டோம்னா அராஜகம் ஆயிடும். நாட்டுல வந்து அராஜகம் ஆயிடும். அப்ப அந்த மாரி மனிதர்கள் போகாம அவங்கள தடுக்கிறதுக்கு தான், சிறிய வயசுலயே நம்ம என்ன சொல்லுவோம்னா, "நீ இந்த தப்பு பண்ணீன்னா உனக்கு தண்டனைப்பா. பாரு இப்ப வந்து மேல வந்து யமதர்மராஜா இருக்காரு. அது வந்து யமலோகம். நீ இந்த தப்பு பண்ணா இந்த தண்டனை அங்க குடுத்துருவாரு. எண்ணெய் சட்டியில போட்டுருவாரு. இந்த இதுல நெருப்புல போட்டு வாட்டுவாங்க. அப்புறம் அம்பம்பா இருக்கும். அந்த அம்புல குத்திடுவாங்க." அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அந்த காலத்துலலாம் அதுக்கு ஒரு ஃபோட்டோலாம் போட்டு, புக்கெல்லாம் போட்டு, இந்த மாரி தான் நரகம் இருக்குங்கிறதெல்லாம் காட்டுவான். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது, சின்ன வயசுலயே அதெல்லாம் பார்த்தா நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்துல மனிதன் வந்து திருந்தி வாழ பார்ப்பான் இல்லையா? அதுக்காக தான் அதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வந்து குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அதே மாரி அந்த நரக வாழ்க்கை உண்டா? அல்லது சொர்க்க வாழ்க்கை உண்டா? சொர்க்கத்துல போனா என்ன? அங்க இந்திரன் இருப்பான். ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமாலாம் இருப்பாங்க. நீ வந்து இந்த உடம்ப விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போனீன்னா, நீ வந்து இந்திரன் பக்கத்துல சேர்ல உட்காந்துக்கலாம். இந்திரன் மேல உட்கார்ந்திருப்பாரு. உனக்கு கீழ சேர்லாம் போட்டிருப்பாங்க. அதுல உட்காந்துக்கலாம். முன்னாடி இந்திரனுக்கு முன்னாடி ரம்பா டான்ஸ் ஆடுவா. நீயும் ரசிக்கலாம் அந்த டான்ஸ. அப்ப நீ சொர்க்கத்துக்கு போனீன்னா, அங்க ஜாலியா இருக்கும். அப்படின்னு ஒருத்தன் சொன்ன உடனே, சரி அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போலாங்க. அப்ப அதுக்கு என்னங்க பண்ணணும்? புண்ணியம் எல்லாம் பண்ணணும். நல்ல காரியம் எல்லாம் செய்யணும். அப்படிங்கும்போது மனிதன் அத நோக்கி கொஞ்சம் நகருவான் இல்லையா? அட்லீஸ்ட் அந்த ரம்பாவ போய் பார்க்கலாம், மேனகாவ போய் பார்க்கலாங்கிற அந்த ஆசையிலயாவது ஒரு நல்ல காரியத்த செய்யட்டுமே அப்படின்னு அவனுக்கு தகுந்த மாரி சில விஷயங்கள நம்முடைய முன்னோர்கள் வந்து வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் இப்படி குடுக்கப்பட்டாலும், இப்ப நாம அத்வைத வேதாந்தத்துல என்ன சொல்றோம்? "நீ மனிதனா வந்திருக்கிறீல்லப்பா, உன்கிட்ட பகுத்தறிவு இருக்குல்லப்பா, விவேகத்தால விழிச்சுக்கிட்டு விசாரணை பண்ணி பாரேன். நீ இறந்த பிறகு சொர்க்கத்துக்கு போனீன்னா, அங்க ரம்பாவ எப்படி தொடுவ? ஊர்வசி எப்படி போய் கட்டி பிடிப்ப? முடியுமா உன்னாலன்னு?" கேட்போம். ஏன் அப்படின்னா, இப்ப நீ உடம்பையே இங்க வுட்டுட்டு போறியே! மரணம் அப்படின்னு ஒண்ணு வரும்போது, நீ உடம்ப இங்க வுட்டுர்ற. உடம்ப இங்க விட்டுட்டு, நீ எத எடுத்துட்டு போற மேல? அது உனக்கு தெரியுமா முன்ன? நீ ஆத்மான்னு சொன்னா, ஆத்மா மேல போய் ரம்பாவ கட்டி பிடிக்குமா? ஊர்வசிய போய் பாக்குமா? எப்படி நடக்கும்? சிந்தன பண்ணு. நீ மனிதனா வந்திருக்கிறல்ல, பகுத்தறிவு இருக்கா? இல்லையா உனக்கு? அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அப்போ யாரு இந்த மாரி விஷயத்துக்குள்ள வந்து விவேகத்தால விழிச்சுக்கிறானோ, அவன் யோசிப்பான்ல. அட ஆமாங்க. நீங்க சொன்ன மாரி கரெக்ட் தான். நானே உடம்பு இங்க வுட்டுர்றேன். என்ன எரிச்சிடுறாங்க அல்லது புதைச்சிடுறாங்க. அங்க போய் நான் என்ன ரம்பாவ பார்த்து என்ன பண்ண போறேன்? உடம்பே இல்லாம அங்க என்னத்த போய் வாழ்க்கை எனக்கு இருக்கு. அப்ப அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கா? அப்ப என்னதாங்க உண்மைய சொல்லுங்க. அப்படின்னு தேடுறான் பாருங்க. அவனுக்கு தான் இந்த அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வர முடியும். அப்போ இந்த மாரி விஷயங்கள எவன் ஒருத்தன் கடக்குறானோ, அதாவது இதெல்லாம் புருடா, இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. யாரோ நமக்கு வந்து கதை கட்டி விட்டுருக்காங்க. சின்ன குழந்தைகள கதை சொல்லியிருக்காங்க. அப்படின்னு ஒரு புரிதல் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி இத சொர்க்கத்த ரிஜெக்ட் பண்றோமோ, அது மாரி நரகத்தையும் ரிஜெக்ட் பண்ணுவோம். நம்மள எங்க கொண்டு போய் எண்ணெய் சட்டியில போட போறாங்க? நிச்சயமா நடக்காது. எண்ணெய் சட்டியில நம்ம விழப்போறது வந்து எப்போ ஈயா பொறந்தா வேணா எண்ணெய் சட்டியில விழுவலாம். கொசுவா பொறந்தா வேணா எண்ணெய் சட்டியில விழுவலாம். பூச்சியா பொறந்தா எண்ணெய் சட்டியில விழுவலாம்.
ஆனா உண்மையிலேயே நரகத்துல போய் எண்ணெய் சட்டியில நம்ம விழப் போறது இல்ல. அப்ப உடம்பு மாறிட்டா, அந்த உடம்புல உங்களுக்கு நரகலோகத்துல போய் எண்ணெய் சட்டியில போட்டு எடுப்பாங்க, வேல்ல குத்தி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நீங்க எந்த உடம்புல நடக்கும் அப்படின்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. விவேகத்தால யோசனை பண்ணி பாருங்க. நீங்க எலுமிச்சம்பழமா பொறந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு ஐயனாரு வேல்ல கொண்டு போய் குத்துவாங்க. அப்ப உடனே அந்த வேல்ல ஒரு குத்து குத்தும்போது, ஐயோ! வலிக்குதேன்னு அந்த எலுமிச்சம்பழம் அப்படியே கத்திக்கிட்டு உள்ள போகும். அப்ப அதனுடைய வாழ்க்கை அந்த வேல்ல குத்தப்படுதா? இப்படிதான் பார்க்கணும். உண்மையிலே நீங்க இந்த உடம்ப விட்டுட்டு போன பிறகு எந்த உடம்ப கொண்டு போய் வேல்ல குத்துறது? உடம்பே இங்க விட்டுட்டீங்க. எரிச்சுக்கிட்டோம் அல்லது புதைச்சிடுறோம். அப்ப இதுவும் நரகத்துல சாத்தியம் இல்ல. அப்ப இது மாரி நரகத்துல ரியலாவே நம்ம எதிர்பார்க்கிறது எதுவுமே சாத்தியம் இல்ல. சொர்க்கத்திலயும் சாத்தியம் இல்ல. அப்ப உண்மையிலே சொர்க்கம், நரகம் இருக்கா? இருக்குது. அது நம்முடைய மனசுல இருக்கு. அது இந்த உலகத்திலேயே பூலோகத்திலேயே இருக்கு. வேற்று லோகத்துல இல்ல. நீங்க இங்க எல்லாம் புரிஞ்சுகிட்டு நல்ல விதமா வாழ்ந்தா இந்த உலகமே உங்களுக்கு சொர்க்கம் மாரி இருக்கும். சரியா புரியல, அரைகுறையான வாழ்க்கை, அற்பத்தனமான வாழ்க்கை அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்கு நரகம் மாரி இருக்கும். அப்ப இப்படித்தான் மனிதர்கள் வந்து சொர்க்கம், நரகம் என்பதை அனுபவிக்க முடியுமே தவிர, இறந்த பிறகு சொர்க்கமோ, நரகமோ நிச்சயம் கிடையாது என்பதை அத்வைத வேதாந்தம் ஆழமாக அறிவுறுத்துகிறது என்பதையும் உங்களுக்கு இங்க ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா, இந்த கர்ம காண்டத்தை இறுதி சித்தாந்தமாக எடுத்துக்கொண்டால், அத்வைதம் புரியவே புரியாது. அப்படிங்கிறது இங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். ஏன் அத்வைதம் புரியாது? நீங்க கர்ம காண்டத்திலே சிக்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப என்றைக்கு நீங்க அத்வைதம் வர முடியும்? வரவே முடியாது. ஏன்னா, எதையாவது செஞ்சு ஏதாவது பலன் கிடைக்குமாங்கிற எதிர்பார்ப்புகள்லயே மனசு இருக்கும். அப்ப இதனால நம்ம என்னன்னா, உண்மையான அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வர எனக்கு மனசு வந்து தூய்மையாகறதுக்கான வழிய மட்டும் சொல்லுங்க. அப்படின்னு கேட்டா தான், நம்ம அதுக்கான வழிகள காட்டிக் குடுத்து, மன தூய்மைக்கான பாதைகள சொல்லிக் குடுத்து, லிஃப்ட் பண்ணி கொண்டு வருவோம். அப்ப அந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி கொண்டு வரதுக்கு தான் இங்க குருமார்கள் இருக்காங்க. அந்த குருக்கள் வந்து ஒவ்வொரு கேட்டகரி பீப்பிள்ஸ்க்கு தகுந்த மாரி டீச்சிங் குடுப்பாங்க. அப்ப அத வந்து நீங்க ஒண்ணுமில்ல யோக மார்க்கத்திலேயே எடுத்துக்கிட்டா பதஞ்சலி யோக சூத்திரமே எடுத்துக்கங்களேன். இயம நியமம் கடைபிடிக்கணும், பிராணாயாமம் கடைபிடிக்கணும். அப்புறம் நமக்கு அந்த யோகாசனம், ஆசனங்கள் பண்ணணும். உடம்ப நல்லா ஃபிட் பண்ணிக்கணும். இப்படி எல்லாம் நீ நல்லா பண்ணி நல்லா ரெடி ஆயிட்டு கடைசியா வாப்பா உனக்கு சமாதிங்கிற நிலைய காட்டிக் குடுக்குறேன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப எதுக்காக அப்படி சொல்றது? டைரக்ட்டா சமாதிக்கு வர முடியாது. ஏன்னா சமம் கூட்டல் ஆதி. அந்த சமாதிங்கிற நிலை. அப்ப அதுக்கு என்னென்ன முன்னாடி செய்யணுமோ, அதெல்லாம் முறையா செஞ்சுட்டு தான் சமாதிக்குள்ள வர முடியும். அப்ப இத வந்து யோக சூத்திரம் மாரி நூல்கள் சொல்லிக் குடுக்கும். அப்ப இது மாரி மகான்களுடைய விஷயங்கள நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்வாங்கி, உள்வாங்கி, உள்வாங்கி மனமும், உடலும் தயாரானா தான் இந்த பிறவி பெருங்கடல கடக்க முடியும். இல்லன்னா கடக்கவே முடியாது. மீண்டும், மீண்டும் இந்த பிறவி சக்கரத்திலேயே சுட்டுட்டே இருக்கணும்னா, மனோரீதியான மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை மாறும், உடம்பு மாறும். இப்படிதான் பிறவி சக்கரம் வந்து யாருக்கு உண்டுன்னா, கர்மத்தை நம்புபவனுக்கு. ஆனா ஞானத்தில் வந்தவனுக்கு மோட்சம் மாத்திரமே. விடுதலை ஆயிடுறான். அவ்வளவுதான். அப்ப நம்ம இந்த பிறவியில விடுதலை ஆகணும். அதுதான் இங்க வேதாந்தம் சொல்ற விஷயம். இப்ப நம்ம அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப கனவுல நீங்க வந்து ஒரு பயணம் பண்றீங்க. இப்ப ஒரு ஊர்ல இருந்து மற்றொரு ஊருக்கு செல்றீங்க. அங்க போய் ஒரு மலை ஏறுறீங்க. அல்லது கடல கடந்து போறீங்க. இப்ப கனவு காணும்போது இவைகள் எல்லாம் உண்மைதானே. ஆனால் படுக்கையில படுத்துக் கொண்டிருக்கிற மனிதன் வந்து இந்த மாரி உண்மையிலேயே மலை ஏறுனானா? கடல தாண்டுனானா? ஒரு ஊர்ல இருந்து மற்றொரு ஊருக்கு போனானா? அப்படின்னு கேட்டா, இல்லவே இல்ல. அவன் பாட்டு அவன் ஒரே இடத்துல தூங்கிட்டு இருக்கான். அது மாதிரி ஜீவனுடைய பார்வையில இந்த உலகம் என்பது உண்மை போல நடந்துகிட்டு இருக்கு. விவகாரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நீங்க வாழ்ற வாழ்க்கையில என்னென்ன செய்றீங்களோ, அதெல்லாம் உங்களுக்கு லைவா இருக்கிற மாரியே இருக்கு. ஆனா எப்ப நீங்க விழிச்சுக்கிறீங்களோ, அப்ப இந்த உலகம் என்பது தோற்றம்னு புரியும். ஏன்னா, அந்த ஒரு டிஃபரெண்ட்ட தான் நம்ம இங்க சுட்டி காட்டுறோம். எப்படின்னா, கனவு காணும்போது எப்படி கனவுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையாவே இருந்தது. ஆனா அது தோற்றம்னு எப்பப்பா தெரிஞ்சது அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நீங்க எப்ப சொல்றீங்க? நான் விழிச்சுக்கிட்ட பிறகு தாங்க அது தோற்றம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா கனவு கண்டுட்டு இருக்க வரைக்கும் அது உண்மையாவே இருந்ததுங்க. நான் கடல்ல, கப்பல்ல போனேன். மலை மேல வந்து ஏறுனேன். விமானத்துல பறந்தேன். பயணம் பண்ணேன். அப்படி இப்படி நீங்க 1000, 1000 கற்பனை விஷயங்கள கனவுல பார்த்திருக்கலாம். ஆனா, விழிச்ச பிறகு எல்லாமே தோற்றம் தானே. உண்மையாவே நீங்க டிராவல் பண்ணீங்களான்னா, இல்லவே இல்ல. நீங்க எங்க இருந்தீங்க? பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தீங்க. அப்ப அது மாரி இங்க வந்து நனவு உலகத்தையும் நீங்க இது மாரி விவேகத்தால விசாரிச்சு பார்த்தா, ஆத்மா எங்கேயும் போறதும் இல்ல, வருவதும் இல்ல. அது சும்மா தான் இருக்குது. பெட்ல எப்படி இந்த பாடி, மனசு படுத்துட்டு இருக்கோ,
அது மாதிரி ஆத்மா எதுலயும் சம்பந்தப்படாம சும்மா இருக்கு. ஆனா மனத்திரையில ஓடுகின்ற இந்த காட்சிகள்னால உலகம் உண்டாகி, அதுல ஏதோ நான் பறந்துட்டேன், நான் இந்த வேலைக்கு போறேன், இவ்வளவு கஷ்டப்படுறேன், அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன்னு இந்த மனசு பரிதபிக்குது. ஆனா இது எப்ப புரியும்? இறந்த பிறகா? இறந்த பிறகு புரியாது. வாழும்போதே விவேகம் அடையணும். அதான் இங்க ஞானம் என்று சொல்றோம். வாழும்போதே இது ஒரு கனவு உலகம் அப்படிங்கிறத நம்ம விழிச்சுக்கணும் இல்லையா? அதுதான் உண்மையான விழிப்பு. இததான் விழித்திருன்னு சொல்றாங்க மகான்கள். அப்ப இந்த விழிப்பு உங்களுக்கு எப்போ வருதோ, அப்ப இந்த உலகம் தோற்றம். அப்ப இங்க வந்து கனவு நடக்குதப்பா. அப்படின்னும்போது அதான் நான் உங்களுக்கு இப்படி புரிய வச்சேன். எப்படி புரிய வச்சேன்? சினிமாவுல ஒரு கதாபாத்திரம் நடக்குது. அது செஞ்சுகிட்டு இருக்குன்னு நீங்க வேடிக்கை பாருங்க. கனவா கூட பார்க்க வேண்டாம். ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டு இந்த உடலுக்கும், மனசுக்கும் அந்த ரோல் பண்ண சொல்லி குடுத்துருக்காங்க. அழகா அந்த ரோல் அது பண்ணட்டும். ஆனா அது நான் அல்லவே! அந்த ரோல் உண்மை அல்லவே! அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டா, அந்த ரோல்ல போய் நீங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்க வேண்டியதும் இல்லன்னு நான் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து என்னுடைய ரோல் என்னடா இப்படி கஷ்டமா இருக்கு. அவனுடைய ரோல் பாருங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டியது இல்ல. ஒரு படத்துல கதாநாயகனுக்கு உண்டான ரோல கதாநாயகன் செய்வான். வில்லனுக்கு உண்டான ரோல வில்லன் செய்வான். ஆனா 2 பேரும் சேர்ந்து அந்த படத்த நடிச்சா தானே படம் சூப்பரா இருக்கும். அப்ப அது மாரி நம்முடைய வாழ்க்கையிலயும் ஒருத்தன் நல்லவன் வருவான், ஒருத்தன் கெட்டவன் வருவான். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கும். ஆனா இதெல்லாம் ரோல்ன்னு புரிஞ்சுக்கிட்டா, இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்க்கிற சாட்சி தான் நான். அப்ப இந்த உடம்புக்கான ரோல் அது பண்ணுது அப்படிங்கும்போது நமக்கு அதுல அட்டாச்மென்ட் இருக்காது. அதனால நம்ம பாதிக்கப்பட மாட்டோம். எளிதாக இந்த உலக வாழ்க்கைய கடந்து போவோம். மீண்டும் பிறவிக்குள்ள வரமாட்டோம். இதுதான் அத்வைத வேதாந்தத்தினுடைய அற்புதமான சித்தாந்தம். இத நீங்க இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த தர்க்கவாதிகளுடைய இந்த கேள்விகள மீண்டும் மீண்டும் நம்ம ஆராய்ந்து பார்த்தா, அவங்க விதண்டாவாதமா, குதர்க்கமா பேசிக்கிட்டே போவாங்க. அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கவே முடியாது. நம்முடைய கருத்துல நம்ம திடமா நிக்கிறது தான் இங்க நிதித்தியாசனம். இப்ப மீண்டும் அடுத்த ஸ்லோகத்துல அததான் பேசுவாங்க. எப்படி அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் வேகமா போலாம். ஆனந்தமய கோஷோ அதாவது அந்த ஸ்லோகம் எத்தனாவது நம்பர் அப்படின்னா 94. ஆனந்தமய கோஷோய சுஷுப்தௌ பரிசிஷ்யதே அஸ்பஷ்டசிச்ச ஆத்மைஷாம் பூர்வ கோஷோ அஸ்யதே குணாஹா. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது? ஆழ்ந்த உறக்கத்திலே எஞ்சியிருக்கின்ற ஆனந்தமய கோஷமே இவர்களின் கருத்துப்படி ஆத்மா. அதில் அறிவு தெளிவாக வெளிப்படாமல் இருக்கிறது. முன்னர் கூறப்பட்ட கோஷங்களின் தன்மைகள் அனைத்தும் அதன் குணங்களாக கருதப்படுகின்றன. அப்ப என்ன இங்க சொல்றாங்கன்னா, ஆனந்தமய கோஷத்துல போய் ஒடுங்கும்போது அங்க அமைதி வந்துருது இல்லையா? அப்ப அந்த ஆனந்தமய கோஷம் தான் ஆத்மா அப்படின்ட்டு தர்க்கவாதிகள், நியாயவாதிகள் வந்து முடிவு செய்றாங்க. ஆனா நாம வந்து அந்த ஆனந்தமய கோஷம் ஆத்மா கிடையாது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் வந்து போன தடவையே நான் சொல்லிட்டேன். காரண சரீரத்த பத்தி கிளாஸ் எடுத்தேன். அப்போ வந்து உங்களுக்கு ஆனந்தமய கோஷம்னா என்ன அப்படின்னு புரிய வைக்கும்போது, அது சும்மா அவ்யக்தத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற நிலை. ஆனா விருட்சம் வெளிய வந்ததுன்னா, பிரம்மாண்டமான மரமா மாறும். அதுல கிளைகள், கிளைகள், காய்கள், கனிகள் எல்லாமே வருவது போல, மனசு போய் அந்த காரண சரீரத்துல ஒடுங்கிச்சுன்னா உலகம் இருக்காது. ஆனா அந்த மனசு வாழ விரும்புச்சுன்னா, இந்த உடம்பு எடுத்துக்கிட்டா, இந்த உடம்பின் மூலமா உலகம் வந்துரும். ஏன் உலகம் வருது? உடம்பு தான் புலன்கள எடுத்துட்டு வருதுல்ல. மனசு எடுத்துட்டு வருதுல்ல. இப்ப கண் இருக்கிறதுனால நீங்க சூரியன பார்க்குறீங்க, சந்திரன பார்க்குறீங்க, பூமிய பார்க்குறீங்க. அதுல இவ்வளவு விவகாரங்கள் பண்றீங்க. கண்ணே இல்லாத ஒரு ஜீவன் எடுத்துக்கங்க. இப்ப தாவரத்த எடுத்துக்கங்க. தாவரத்துக்கு என்ன வாழ்க்கை இருக்கும்? அந்த பூமி உருண்டையா இருக்குமா? சூரியன்னு ஒண்ணு வருமா? சந்திரன் ஒண்ணு இருக்கா? தண்ணீன்னு ஒண்ணு எனக்கு ஊத்துறாங்களா? அப்படின்னு எதுவுமே அதுக்கு தெரியாது. ஆனா அதுவும் வாழ்க்கைய வாழுதா இல்லையா? அப்ப இங்க புலன்கள் அடிப்படையில நமக்கு தெரிகின்ற உலகம் வேற. புலன் இல்லாமல் வாழுகின்ற வாழ்க்கை வேற. ஆனா இது எல்லாமே வந்து உண்மை என்ன தெரியுமா? படம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறவனுக்கு ஞானம். புரியாதவனுக்கு அதெல்லாம் ரியல். அப்ப இங்க தான் நம்ம சினிமாவுல ரியலா உள்ள நுழைஞ்சுட்டோமா? இல்ல அது படமா பார்க்கிறோமா? அப்படிங்கிற ஒரு விவேகம் மட்டும் தான் நம்முடைய வாழ்க்கைய மாற்றி அமைக்கும். இல்லன்னா நம்ம வாழ்க்கையில மாற்றம் நடக்காது. எப்பயும் போல வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த அத்வைத வேதாந்தம் புரியாது அப்படிங்கிறது தான் நம்ம மீண்டும் மீண்டும் ஆழமா இங்க அறிவுறுத்த விரும்புறோம். அப்ப அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா 95 கூடம் சைத்தன்ய முத்பிரேஷ்ய போதா போதஸ்வ ரூபதாம் ஆத்மனோ புருவத்தே மாட்டா சிது பிரேஷ்யோதித ஸ்மிருதேஹே. இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உறக்கத்துல தூங்கும்போது மறைந்திருக்கின்ற அந்த அறிவை உறக்கத்திலிருந்து எழுந்த பின்பு தோன்றும் நினைவின் மூலம் அனுமானித்து, அந்த ஆத்மா என்கின்ற அந்த அறிவும், அறியாமையும் கலந்த தன்மை உடையது என்று பாட்ட மீமாம்சர்கள் கூறினார்கள். அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் இங்க சொல்ல வருது.
அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய அடிப்படை என்ன? பாட்ட மீமாம்சர்கள் அப்படின்னா, இந்த பிராபாகரர்கள். இந்த மீமாம்ச பரம்பரையில நெறைய ரிஷிமார்கள் வந்தாங்க. நம்முடைய முன்னோர்கள். அதுல ஒரு கேட்டகரி பீப்பிள்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, உறக்கத்தில் அறிவு இல்லதான். ஆனா, நாம் எழுந்த பிறகு நன்றாக தூங்கினேன். எனக்கு எதுவும் தெரியவில்லை. எனக்கு இந்த நினைவு எங்கிருந்து வந்தது? அப்ப முற்றிலுமே அந்த அறிவு இல்லை என்றால், உறக்கம் அனுபவமாக, நினைவாக வர முடியாதே. அப்போ ஏதோ ஒரு அறிவு அங்க இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது தெளிவாக நமக்கு அந்த இடத்துல வெளிப்படவில்லை. அப்ப இதிலிருந்து அவர்கள் என்ன முடிவு செய்தார்கள் என்று பார்த்தால், ஆத்மா என்பது போத, அபோத என்ற 2 விஷயங்களை அவர்கள் முன்வைக்கிறார்கள். மறைந்தது, நினைவுக்கு வருவது. அப்படிங்கிற நிலை. அதாவது ஒரு போதை மாரி வந்துட்டா நம்ம என்ன பண்றோம்? மயக்கம் அடைகிறோம். அபோதம்னா மயக்கமற்ற தெளிவு. அப்ப அந்த மாரி 2 வேறுபாடுகள நினைவு, நினைவு தப்புறது அப்படிங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கிட்டா, உறக்கத்துல அறிவு முழுமையாக வெளிப்படவில்ல. ஆனால் முற்றிலும் இல்லாமலும் இல்ல. அப்ப மேகத்தின் பின்னால் சூரியன் மறைந்திருப்பது போல, உத்தித ஸ்மிருதேகங்கிற வார்த்தை போடுறாரு. ஆனால் நமக்கு விழித்து எழுந்த பிறகு நினைவு வேலை செய்யுது. அப்ப நாம் சொல்றோம், நல்லா தூங்குனேன் அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல ஏன் நம்மளால அறிய முடியல அப்படின்னு பார்த்தாலும், அங்க மனசு இல்ல. ஆனாலும் விழிச்ச பிறகு நான் நல்லா தூங்குனேன்னு சொல்லும்போது, அப்ப மனசே இல்ல. ஆனா நல்லா தூங்குனேன்னு எப்படி சொல்ல முடியுது? அப்ப அங்க ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்க வேண்டும் இல்லையா? அதான் போதா அபோத ஸ்வரூபதாம் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாங்க. அந்த அறிவு, அறியாமை. தெரிந்து கொண்டேன், தெரிந்து கொள்ளவில்லை. அப்படிங்கிற 2 விஷயங்கள் கலந்த ஒன்று அங்கு இருந்திருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க இதை பற்றி நம்முடைய அத்வைத வேதாந்த வழியில நாம இத எப்படி புரிய வைக்கிறோம் அப்படின்னா, அந்த மனிதன் என்ன நினைச்சுக்கிறான்? அறிவும் இருக்கிறது, அறியாமை இருக்கிறது. எனவே ஆத்மா 2ம் கலந்தது என்று அவன் நினைச்சுக்கிறான். ஆனா வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப இருளையும், ஒளியையும் ஒரே காட்ட முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. அத்வைத வேதாந்தம் கேட்கும். அப்ப முடியாது என்று தான் சொல்லணும். ஏன்னா இருளையும், ஒளியும் எப்படி ஒரே இடத்துல காட்டுவீங்க? ஒளி வந்துட்டா இருள் போயிடும். இருள் வந்துட்டா ஒளி போயிடும். 2ம் ஒரே இடத்துல அங்க நிச்சயமாக இருக்க முடியாது இல்லையா? அப்ப இங்க அது மாதிரி தான் சுத்த சைத்தன்யமும், அறியாமையும் ஒரே ஸ்வரூபமாக இருக்க முடியாது. அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அப்ப இங்க வேதாந்த பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறக்கத்தில் அறியாமை இருந்தது. சரி. ஆனால் அதை யார் அறிந்தார்? அறியாமையை அறிந்தவன் யார்? அப்போ அறியாமையாக இருக்க முடியுமா? அறிந்தவன் என்பவன்? நிச்சயமாக அறியாமையாக இருக்க முடியாது. அப்போ அந்த அறிவு தான் அதை அறிந்திருக்க முடியும். அறியாமை என்பது ஆத்மாவின் ஸ்வரூபம் அல்ல. அது ஆத்மாவின் பிரதிபலிப்பான அவித்யை. இதுவே அத்வைத வேதாந்தத்தின் நுண்ணிய கருத்து என்று நாம் இங்க புரிந்து கொள்கிறோம். அப்போ அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். அதாவது அறிவு, அறியாமைங்கிற 2 விஷயம் இருக்கு. அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இது தெரியவில்லை என்பதை எப்ப தெரிஞ்சுக்கிறோம்? விழிப்பு நிலைக்கு வந்த பிறகுதான். ஆனா நம்ம அங்க தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு அறியாமையா, அறிவா எதுவும் தெரியல. ஆனா நீங்க அறியவில்லை என்று சொன்னாலும், அறிந்து கொண்டேன் என்று சொன்னாலும், அதை சொல்பவன் ஒருவன் இருக்கிறான் இல்லையா? அவன் எப்பவுமே அறிவு தான். அவன்ல எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. அந்த அடிப்படை விஷயத்த தான் இங்க நமக்கு வேதாந்தம் சொல்லுது. அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அறிந்து கொண்டேன் என்று சொல்வதும் ஆத்மா தான். அறியவில்லை என்று ஒன்றை தெரிந்து கொள்வதும் ஆத்மா தான். ஆனா இங்க அறிந்தேன், அறியவில்லை என்று சொல்பவன் யாரோ, அவன் தான் மைண்ட். அவன் அஜ்ஞானத்தினால நான் தூங்கும்போது எனக்கு தெரியல. தூங்கி எழுந்த பிறகு நான் நல்லா தூங்குனேன்னு எனக்கு தெரியுது. அப்ப அங்க ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு அவன் அந்த லெவல்ல தான் யோசிக்கிறான். ஆனா, நீங்க தூங்குனாலும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. நீங்க விழிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுதான் சாட்சி. அப்ப உண்மையா அந்த சாட்சி எதிலும் சம்பந்தப்படுறது இல்ல. நீங்க விழிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் நீங்க பண்ற கதாபாத்திரத்த பார்த்துட்டு இருக்கு. நீங்க தூங்கிட்டு இருக்கும்போதும் கதாபாத்திரம் எல்லாம் விட்டுட்டு சும்மா தூங்குறீங்க. ஆனா கனவு உலகத்துல வேற ஒரு கதாபாத்திரத்த உண்டு பண்றீங்க. அப்ப அங்க எப்படி அதை யாரு பார்த்துட்டு இருக்கா? கனவு உலகத்தை பார்ப்பவன் யார்? அப்ப அங்கேயே உங்க மனசு தான் இந்த கனவு உலகத்த படைச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த மனதுக்கு பின்னாடி இதை யார் தெரிந்து கொண்டார்? கனவு கண்ட பிறகு நீங்க எழுந்து சொல்றீங்கல்ல, "என்ன ஒரு புலி தொரத்துச்சுங்க, நான் பயந்துட்டு ஓடுனேன். என்ன ஒரு நாய் தொரத்துது, பதறிட்டேன்." அப்படின்னு நீங்க சொல்லும்போது, அப்ப அந்த அந்த கனவு வாழ்க்கைய வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கைய ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். அவன் தான் சொல்ல முடியும். அப்ப இது எல்லாவற்றுக்கும் சாட்சியா அந்த அறிவு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குதுங்கிறது தான் நம்முடைய அத்வைத வேதாந்தத்தின் ஆழமான புரிதல். அப்ப இத நம்ம எப்படி புரிய வைக்கிறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்தின் மூலமா
இப்ப ஒரு அறையில் வந்து ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அறையில் வந்து ஒரு கருப்பு திரை இருக்கிறது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அந்த திரை வந்து கருப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த திரை வந்து கருப்புங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? கருப்பை அறிந்து கொள்ள ஒரு ஒளி வேண்டுமா? அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக வேண்டும். ஏன்னா, நீங்க வந்து ஒரு இருள் என்று சொல்வதற்கும் உங்களுக்கு அங்க ஒளி இருந்தால் தான் இருள் இருக்குன்னு சொல்ல முடியும். இல்லன்னா சொல்லவே முடியாது. இந்த டிஃபரன்ஸ் புரியுதா? அதாவது வெளிச்சமான ஒரு இடத்துல ஒரு கருப்பு துணி தொங்கிட்டு இருந்தாலும், அந்த கருப்பு துணி இருக்குன்னு சொல்றதுக்கு அங்க ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் கருப்பு துணி இருக்குன்னு உங்களால சொல்ல முடியும். அப்ப அந்த கருப்புங்கிற வார்த்தைய நீங்க சொல்வது போல, இருள் என்ற ஒரு விஷயத்தை சொல்வதற்கும் ஒரு ஒளி இருந்தால் தான், இருள் என்ற ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். அது மாதிரி இங்க அறியாமையை அறிய அந்த அறிவு அவசியம். எனவே அறியாமை சைத்தன்யத்தின் சொரூபம் அல்ல. அப்போ சைத்தன்யம் என்பது எப்போதும் அறிவுதான். அப்போ இந்த விஷயத்த நீங்க கவனிங்க. இத ஆழமா சிந்தனை பண்ணுங்க. எனக்கு எதுவுமே தெரியவில்லை என்று சொன்னாலும், நான் என்று சொன்னாலும், அதை அறிந்தது யார்? அப்ப அறியாமையும் அறியும் அந்த சாட்சி யார்? அதத்தான் இங்க நம்ம விசாரிச்சு பார்த்தா, கூடஸ்த சைத்தன்யம் அப்படிங்கிற நம்முடைய புத்தியில பிரகாசிக்கிற அறிவு அறியுது. அதுதான் இங்க கூடஸ்தன்னு நம்ம சொல்றோம். அது பிரகாசிப்பதற்கான ஒரு ஊடகமா தான் இந்த உடலும், மனசும் அது எடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றோம். அதாவது இப்போ நானுங்கிற அபிமானத்த நம்ம விட்ட பிறகு, அது வந்து இந்த கூடஸ்தன்னா இந்த உடம்ப, மனச எடுத்துக்கிட்டு இந்த உலகத்த உண்டு பண்ணி, அதுதான் அறியுது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிரும். அப்ப நம்ம இங்க நம்முடைய நானுங்கிற அகங்காரம் இல்லாம போயிடுது இல்லையா? இதுதான் ஞானம். நான் பார்க்கிறேன், நான் தெரிஞ்சுகிட்டு இருக்கேன்னு சொல்றது அகங்காரம், அஞ்ஞானம். ஆனா அந்த கூடஸ்த சைத்தன்யத்தின் மூலமா அந்த அறிவு பிரகாசிக்குதுன்னு பார்த்தா அதுக்கு பேரு ஞானம். அப்ப இந்த நிலை நமக்கு இங்க புரியணுங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய உண்மை நிலையாக பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 95வது ஸ்லோகத்தோட நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்புல இன்னொரு 5 ஸ்லோகம் பார்க்கணும். சித்திர தீபத்துல 270 ஸ்லோகம் இருந்தாலும், நான் இந்த 100 ஸ்லோகத்தோட முடிச்சுட்டு திருப்பி 101ல இருந்து இன்னும் கொஞ்சம் வேற மாரி கொண்டு போகணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். அதனால இப்போ நம்ம 95வது ஸ்லோகத்த இன்றைக்கு நிறைவு செய்வோம். இதுல நீங்க புரிஞ்சுக்கங்க. அத்வைதம் தான் ஆழமான சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு, இங்க இருப்பது இருப்பு மாத்திரமே. அந்த அறிவின் பிரகாசத்தினால் தான் எல்லாம் அறியப்படுகிறது. அது ஒரு சாட்சி சைத்தன்யம். சைத்தன்யம் என்றால் அறிவுன்னு அர்த்தம். சித்து தான் சைத்தன்யம்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த சித்து பிரகாசம் எதுல பட்டு பிரதிபிம்பிக்குதோ, அதன் மூலமா அங்க வெளிச்சம் உண்டாகும். அப்ப அது இந்த பாடிங்கிற மைண்ட எடுத்துக்கிட்டு, அதுல பட்டு பிரகாசிச்சு இந்த உலகத்த உண்டு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. அத வச்சு அது உண்மை என்று நம்பக்கூடாது. அது அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தெரிகின்ற ஒரு தோற்றம் தான். அது வெள்ளை திரையில் ஓடுகின்ற திரைப்படம் தான். அதுல கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும். அப்ப இந்த உடலும், மனமும் ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து செய்து, அப்ப இந்த கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டதை அப்படியே சிறப்பாக செய்வது தான் இங்க விவேகம். இத மாத்தக்கூடாது. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்த போய் மாத்தி, அவன் கதாபாத்திரத்த நான் வாழ்றேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா தான் ப்ராப்ளம். இப்ப நெறைய பேருடைய வாழ்க்கையில ஏன் வந்து துயரமே இருக்கு, சுகமே இல்ல? அவனுடைய கதாபாத்திரத்த நாம வாழ ஆசைப்படுறோம். நம்முடைய கதாபாத்திரத்த நம்ம சரியா செய்யல. இதான் ப்ராப்ளம். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ, அத ரசிங்க, அத ருசிங்க. இது எனக்கு நல்லா தான் இருக்கு. இந்த கதாபாத்திரத்த எடுத்திருக்கிறவன பாரேன். அவன் பரிதாபமா இருக்கு. என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு. அப்படின்னு அந்த கதாபாத்திரத்துக்கு இந்த கதாபாத்திரம் பெட்டர். இப்ப அதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா, திருவிளையாடல் படத்துல சிவாஜி கணேசனுடைய கேரக்டர் சிவாஜி கணேசன் பண்ணுவாரு. அந்த நாகேஷ் வந்து தர்மி கேரக்டர் பண்ணுவாரு. இப்ப தர்மி கேரக்டர் பண்ற நாகேஷ் வந்து சிவாஜி கேரக்டர எதிர்பார்த்தா நடக்குமா? எனக்கு வந்து சிவாஜி கேரக்டர் குடுங்க. நான் சிவபெருமான் மாரி வரேன்னா, அந்த படம் ஓடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப தர்மி கேரக்டர அவரு சிறப்பா செய்யணும். ஆனா, அந்த தர்மி கேரக்டருடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? வறுமை தானே. அவரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவரு நல்ல புலவர் தான். அருமையா பாட்டெல்லாம் எழுதுவாரு. ஆனா, யாரும் பணம் குடுக்க மாட்டேங்கிறாங்க, அவருடைய பாட்டுக்கு. ஆனா, சிவாஜி கணேசன் ஒரே ஒரு பாட்ட எழுதிட்டு வந்து குடுத்த உடனே, ஆஹா! அருமை, அருமைன்ட்டு அந்த மன்னன் வந்து பொற்காசுகள அள்ளி கொடுக்க தயாராயிட்டான். அப்ப இத பார்த்த உடனே தர்மிக்கு ஒரு அங்கலாய்ப்பு. சிவாஜி கணேசன் மாரி நாம ஒரு பாட்டு எழுதி கொண்டு போனா நமக்கும் பணம் குடுப்பாங்களே! அப்டின்ட்டு உன்னுடைய ரோல எனக்கு குடுன்னு கேட்கிறாரு. அப்படி குடுக்க முடிஞ்சா அந்த ரோல் சொதப்பி தானே போகும். அப்ப அது புரியுதுல்ல படத்துல. அது மாரி இங்க நம்ம வாழ்க்கையில, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைய
நாம என்ன ரோல் குடுத்துருக்காங்களோ, அத நம்ம அழகா செஞ்சா போதும். நம்மள விட புத்திசாலி வாழ்க்கைய நம்ம பார்க்க வேண்டாம். அவன் நம்மளோட புத்திசாலியாவே இருக்கட்டும். அவனுக்கு அந்த ரோல் குடுத்துருக்காங்க. நம்மளோட கீழ முட்டாள்கள் வாழ்க்கைய பாருங்களேன். சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம, ட்ரெஸ்ஸும் போட முடியாம பிளாட்ஃபார்ம்ல படுத்துட்டு இருக்கான். அப்ப அவன கம்பேர் பண்ணும்போது நாமெல்லாம் நல்லா தானே இருக்கோம். அப்ப நம்ம ரோல் வந்து அத விட பெட்டர் ரோல் இல்லையா? அப்போ இந்த ரோல் நமக்கு சிறப்பாவே செய்வோமே அப்படின்னு நம்ம இத அப்படியே ரசிச்சு, ருசிச்சு வாழ பழகிட்டோம்னா, நமக்கு வாழ்க்கையில விருப்பு, வெறுப்பு இருக்காது. சுக துக்கம் இருக்காது. அத வேடிக்கை பார்க்கிற சாட்சி பாவனையில அழகா வாழலாம். இல்லன்னா, நமக்கு அந்த மேல் ரோல் ஆசைப்படுற மாரி ஒரு நாள் கீழ் ரோலும் வந்துடும். நடக்கலாம்ல. மேல் ரோல் மாரி நாம பெரிய பணக்காரன் மாரி வாழணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு, நடு ரோட்ல நிக்கிறவனெல்லாம் பார்க்கிறோம். பாருங்க நேத்து ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒருத்தன் பெரிய வசதியாலாம் வாழ்ந்திருக்கிறான். நல்லா தான் வாழ்ந்திருக்கிறான். பணத்தாசை பயங்கரமா பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிக்கணும் ஓடி இருக்கிறான். நெறைய கடன் ஆயிடுச்சு. உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா, தன்னுடைய மனைவியே கொன்னுட்டான். ஒய்ஃப வந்து கோவத்துல அது கடன்காரங்கலாம் வந்து டெய்லி தொந்தரவு பண்றாங்கன்ட்டு அவன் டார்ச்சர் ஆகி மைண்ட் லெவல்ல அவன் மென்டல் ஆயிட்டான். அவன் ஒரு மனநோயாளின்னு தான் சொல்லணும். ஏன்னா மொள்ள மொல்லமா மனநோயாளியா மாறி இருக்கிறான். ஆனா அது தெரியல. அவங்க வீட்லயும் தெரியல. அப்ப ஒரு ஸ்டேஜ்க்கு மேல அவன் என்ன பண்ணிட்டான்னா, கடன்காரனுடைய தொந்தரவு தாங்காம கோவத்துல வந்து வீட்ல மனைவியினுடைய கழுத்த புடிச்சு கொன்னுட்டு, அவனுடைய பொண்ண வந்து சுத்தியிலயே அடிச்சு மண்டையில அடிச்சு அந்த பொண்ணையும் கொன்னுட்டு, இவன் நேரா பைக் எடுத்துட்டு போயி ஒரு வீடியோ போடுறான். இந்த மாரி எனக்கு இங்கங்க இவ்வளவு பணம் வர வேண்டியது இருக்கு. இங்க 2,50,000 வர வேண்டியிருக்கு. அங்க 1,50,000 வர வேண்டியிருக்குது. இந்த வீடு வந்து ரூ. 50,00,000 சொத்து நீயே வச்சுக்கோ. அப்படின்னு அவன் பொண்டாட்டியோட தம்பிக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு, இவன் நேரா பைக்ல போய் அந்த லாரியில அடிபட்டு ஸ்பாட் அவுட். அப்படியே போய் லாரியில அடிபட்டு செத்து போயிட்டான். இப்போ இவனுடைய வாழ்க்கைய நெனச்சு பாருங்களேன். இவன் என்ன வாழ்க்கை வாழ்ந்தான்? சொத்து ரூ. 50,00,000 இருக்குது. மனைவி, குழந்தைகள் இருக்கு. வாழ்க்கையில சில கடன் இருக்கு. ஆனா அந்த கடன அடைக்கிறதுக்கு புத்திசாலித்தனமான வேலை செய்யாம, முட்டாள்தனமான வேலைய செஞ்சு, இவன் மட்டும் வாழ்க்கைய தொலைச்சுக்கல. இவனை சார்ந்த மனைவி, குழந்தைகள் வாழ்க்கைய முடிச்சு கட்டிட்டான் பாத்தீங்களா? அப்ப இவர்களெல்லாம் எப்படி ஒரு முட்டாள்தனமான ரோல் பண்றாங்கல்ல. இந்த ரோல நீங்க பாருங்களேன். இவங்கள பார்க்கும்போது நம்ப ரோல் என்ன? சூப்பர் ரோலு. அப்ப நாம நல்லா இந்த ரோல அப்படியே என்ஜாய் பண்ணுவோம். கீழ் ரோலுக்கு வேண்டாங்கிறேன் நானு. அந்த ரோல் ரொம்ப மோசமான ரோலு. அந்த மாரி கதாபாத்திரமே நமக்கு வேண்டாங்க. இந்த மாரி கதாபாத்திரம் வாழ்ந்தா போதும். இது சூப்பரா இருக்குன்னு நான் சொல்றேன். இப்படி வாழ கத்துக்குங்க. இதுதான் ஞானம். இதுக்கு மேல இருக்கிற ரோலும் நமக்கு வேண்டாம். அவன் கோடீஸ்வரனா கார்ல வரான், இவன் பங்களாவுல இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிய இருந்து பார்க்க நல்லா தான் இருக்கும். உள்ள போய் பார்த்தா தான் அவன் பிரச்சனை என்னன்னு தெரியும். அவனுடைய புழுங்கம் வந்து அவனுக்குள்ள தான் இருக்கும். நமக்கு தெரியாது. அதனால நம்முடைய வாழ்க்கைய நாம ஆனந்தமா வாழ்றத இந்த அத்வைத வேதாந்தம் ஒண்ணு மட்டும் தான் காட்டிக் குடுக்கும். அத புரிஞ்சுகிட்டு நடைமுறையில உங்க ரோல பண்ணுங்க. அது ரோல்னா அந்த உடம்புக்கும், அந்த மனசுக்கான ரோல் அது பண்ணட்டும். நீங்க சாட்சியா இருங்க. இதுதான் அத்வைதம் சொல்ற ஆழமான உண்மை. நாளைக்கு சந்திப்போம். நன்றி. ஓம் தத் சத்.